वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपार्थपोदं तत्पादैग्मसरसीर्घभृङ्गराजं त्रय्यन्तयुग्मकृतपूरिपरिश्रमं तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये। श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमत्श्रीवासयोगीश्वरगुरुपदयो अर्पितस्वात्मपारम् श्रीमत्श्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रं दिशन्तु मे देव सदा त्वदीयां दयादरङ्गानुचराः कटाक्षाः श्रोत्रेषु पुंसाम् अमृतं क्षरन्तीं सरस्वतीं संसृतकामधेनुं वन्दे बृन्दावनचरं वल्लवी जनवल्लभं जयन्ती सम्पवन्तामवैजयन्ती विभूषणं जयत्याश्रितसन्त्रासद्वान्तविद्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः அல்லினாட்டாமரமேலாரணங்கள் நின் துணைவி மல்லிநாடாண்ட மடமையில் மெல்லியலாள் ஆயர்குலவேந்தனாகத்தாள் தன் புதுவை வேயர் பயந்த விளக்கு நீளாதுங்கஸ்தனகரிதடி சுத்தமத்போத்திய கிருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம் ஸ்ருதி சதசிரசித்தமத்யாபயந்தி சோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜினிகளிதம் யபலாத்கிருத்ய புங்கே புதாதஸ்யை நமீதமிதம் பூய ஏவாஸ்து பூயா. அன்னவயல் புதுவை ஆண்டாளரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதிகம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லும் சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாயின் அடிநீ வேங்கிடவர்க்கென்ன விதி என்ற எம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லே ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாட்சமாம் கருணயாம் கமலாமிமான்யாம் கோதாமனன்யசரணः சரணம் பிரபத்தே பக்தாபீஷ்டப்பிரதாதாரம் ஜெகன்மங்களவிக்கிரகம் ஸ்ரீகல்யாணபுராதீசம் ஸ்ரீனிவாசமகம் பஜே விஷ்ணுபத்னி ஜெகன்மாதகா விஷ்ணுவக்ஷஸ்தலஸ்திதே பத்மாசனே பத்மஹஸ்தே பத்மாவதி நமோऽस्तुते वेङ्कटेशप्रिये पूज्ये क्षीराब्धितनये शुभे पद्मे रमे लोकमातगा पद्मावति नमोऽस्तुते कल्याणी कमले कान्ते कल्याणपुरनायिके कारुण्यकल्पलतिके पद्मावति नमोऽस्तुते सहस्रदलपद्मगस्ते कोडिचन्द्रनिबाणने पद्मपत्रविशालाक्षी पद्मावति नमोऽस्तुते नक्रश्रवणनक्षत्रे कृतोद्वाहमहोत्सवे कृपया भागिनपद्मे त्वत्भक्तिवरिदाण्डमे इन्दिरे हेमवर्णाभे त्वां वन्दे परमात्मिकां भवसागरमग्नं मां रक्ष रक्ष महेश्वरीं कल्याणपरवासिन्यै नारायण्यै श्रिये नमः श्रुतिस्रुतिप्रहीताय देवदेवे च मङ्गलम् असाध्यसाधकस्वामिन्न साध्यं तव किं वद रामदूतकृपासन्तो मत्कार्यं साधय प्रभो கணித்திளம் கற்றரமை கன்றுக்கிறங்கி நிலைத்து முலவழியே நின்று பால் சோர நினைத்தில்லம் சேராக்கும் நச்சல்வன் தங்கா பனத்திலே வீழனின் வாசல் கடைபற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானைச் செற்ற மனத்துக்கு நீயானை பாடவும் நீ வாய்திராய் இனித்தான் எழுந்தராய் இதென்ன வேறிறக்கம் அனைத்தெல்லத்தானம் அறிந்தேனோரம்பாவாய் என்ற பாசுரம் இன்றைய தினம் அனுசந்தானம். நேற்றைய தினம் முதல் 5 பாசுரங்களினாலே நாம் நோன்பிற்கு என்னெல்லாம் செய்ய வேண்டும், அதற்கு வேண்டிய உபகரணங்கள்லாம் என்னெல்லாம் ரெடி பண்ணியாச்சு, நோன்பு நோற்பதற்கு யாரை குறித்து நோன்பு நோக்க வேண்டும், விட வேண்டியவை செய்யாதன செய்யோம், தீக்குறளை சென்றோதும், என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது, என்ன ஆர்டர், அப்புறம் அதற்கு பிறகு மழை கடவுளை வேண்டி எப்படியெல்லாம் மழை பெய்யணும்னு அவளுக்கு ஆர்டர்லாம் போட்டாலாம். ஏன்னா அவெல்லாம் பாகவதோத்தமர்கள் இல்லையா, அவர்கள் கட்டளைக்கு காத்து நின்றானாம் அந்த மழைக்கடவுள். அதன் பிறகு இவெல்லாம் சேர்ந்து இவாளுக்குள்ள ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. இந்த மாதிரி நம்ம பாவச் செயல்களாக நிறையா செஞ்சுருக்கோமே, இந்த பாவச் செயல்கள் செய்வதனால நாம் எடுத்துக்கொண்ட இந்த நோன்பிற்கு ஏதாவது இடையூறு நேருமோ என்ற ஒரு பயம், அவளுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. அதற்கு நடுவில் ஒரு பெண்மணி
அங்கிருந்த கூட்டத்திலே சொல்கிறாள். அதனால் அப்படிப்பட்ட மாயனை மன்ன வடமதுரை மைந்தனை தூயபெருநீர் ரமனைத்துறவனை ஆயர் குலத்தில் தோன்றும் மணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை அப்படி எம்பெருமானை நாம் பாடுவோமானால் நமக்கு ஏற்பட்ட இந்த தடங்கல்கள் எதுவும் வராமல் அந்த பாவங்கள்லாம் அழியும். எப்படி அழியும் கேட்டால் தீனில் தூசாகும் செப்பேலோரெம்பாவா என்று சொல்லி முடிக்கிறாள் அந்த 5 பாசுரங்களினாலே. அடுத்து 6வது பாசுரம் தொடங்கி 15வது பாசுரம் வரைக்கும் ஒரு தோழியாக எழுப்புவதாக ஆரம்பிக்கிறாள். ஏன்னா விரதம் ரெடியாக எடுத்து காலம்புரை எல்லாரும் தூங்கின்னு இருக்கா இல்லையா, அப்போது எல்லாரும் அதை தானே பண்ண முடியாது. ஏன்னா ஒரு நல்ல ஸ்வீட், நேற்றுக்கு எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி நல்ல ஸ்வீட்லாம் இருந்ததுன்னு தானே வச்சு சாப்பிட மாட்டா இல்லையா. அதனால் ஆண்டாள் என்ன பண்ணான்னு கேட்டால் தானே அனுபவித்திருக்கலாம். கண்ணனை அனுபவிக்கிறதுக்கு அவளுக்கு ஏகதேசம் உரிமை உண்டு. இருந்தாலும் தானே அனுபவிக்காமல் எல்லாரையும் சேர்த்து கொண்டு அந்த நோன்பு நூற்க வேண்டும் என்பதற்காக ஒரு தோழியாக எழுப்புகிறார்களாம். புள்ளம் சிலம்பினகான் அடையாளங்கள்லாம் சொல்ல, புள்ளம் சிலம்பினகான் புள்ளரையன் கோயினில் வெள்ளை வெளிசிங்கன் பேரரவம் கேட்டிலையோ. அப்படி புள்ளம் சிலம்பினகான் புள்ள பட்சிகளோட சப்தங்கள்லாம் கேட்கலையா. முனிவர்கள்லாம் ஹரி ஹரி என்று சொல்லிக்கொண்டு காலம்பரை எழுந்தோடனே பகவன் நாமாவை சொல்கிற அந்த சப்தம் கேட்கலையா. அப்படி ஒரு அடையாளமாக சொல்லிட்டு வரலாம். அப்படியும் வேந்துக்கலன்னொடனே பூதனா சம்ஹாரம், சகடாசுரவதம் இதெல்லாம் ஒரு திடுக்கிடம் அதிர்ச்சியாக கண்ணனுக்கு ஏதோ தீங்கு ஏற்பட்டது என்று அந்த அடையாளங்கள்லாம் சொல்லி அந்த அவனோட லீலைகள்லாம் சொல்லி, ஏன்னா அந்த மாதிரி ஒரு திடுக்கிடும் சம்பவத்தை சொன்னால் கண்ணனுக்கு ஏதோ ஆபத்து ஏற்பட்டு விட்டது என்று பயந்து கொண்டு எழுந்திருப்பாளோ என்பதற்காக அந்த கதைகள்லாம் சொல்லாலும் அப்படியும் எழுந்துக்கலை. அடுத்த பாசுரத்திலே கீசு கீசன் ரங்கும் ஆனைச்சாத்தம் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ வேப்பெண்ணே காசும் பிறப்பும் கலகல கக்கை வேர்த்து வாசனருங்குழல்லாட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ கேசமுடையாய் திரவேலோரம்பாவாய். இந்த பாசுரத்திலே தோழிகளை எழுப்புகிறாளாம். பாகவத பக்தியை விசேஷமாக இங்கே அனுபவம். இந்த பாசுரத்திலே தூங்கிக் கொண்டிருக்கும் மற்ற பெண்களை எழுப்புகிறாளாம். ஒருத்தரை எழுப்ப ஆரம்பிச்சாச்சு. மற்ற வரிசை அடுத்த கிரமத்தில் இன்னொரு பெண் வீட்டிற்கு போகிறாளாம். போயிட்டு அங்கே இருக்கிற பெண்ணை எழுப்புகிறார். பகவானிடத்தில் பக்தி இருப்பவர்கள் பாகவதர்களில் இடம் பக்தி இருக்கும். யாரெல்லாம் பகவானிடத்தில் பக்தி இருப்பார்களோ அங்கே பாகவதர்களிடம் பக்தி இருக்கும். அதனால் பாகவத பக்தி இல்லை என்றால் பகவானிடத்திலும் பக்தி இல்லை என்று சொல்ல வேண்டும் என்று பாகவத பக்தியை விசேஷமாக இந்த பாசுரத்தில் அனுபவிக்கிறாள். ஆயுள், செல்வம், புகழ், தர்மம் முதலியன பாகவதர்களை பூஜிக்காதவர்களிடத்தில் இருக்காதாம். இதெல்லாம் இருக்குன்னு யார்கிட்டலாம் இருக்குன்னு கேட்டால் அவள்கிட்ட தான் இருக்கும். யாரெல்லாம் பாகவதர்களை பூஜிக்கிறார்களோ அவர்களிடத்தில் இந்த ஆயுள் இருக்கும். அப்புறம் செல்வம், புகழ், கீர்த்தி, தர்மம் முதலியன எல்லாமே அவள்கிட்ட தான் இருக்கும். இதெல்லாம் பாகவதோத்தமர்களை யாரெல்லாம் பூஜிக்காமல் இருக்கிறார்களோ அவர்களிடத்தில் தங்காதாம். அதனால் உள்ளே உறங்கும் பெண்ணும் அப்படி பாகவதோத்தமர்கள் என்று கூறி எழுப்புகிறாள். அதனால் உள்ளப்படுத்தினுக்கா இல்லையா இவெல்லாம். ஏன்னா இவெல்லாம் பகவானை அனுபவம் பண்ணிட்டு பகவத் பக்தியில் இருக்கிறதுனால இவெல்லாம் பாகவதோத்தம ஆகிறார்கள். அதனால் உள்ள இருக்கிறவளை அப்படி பாகவதர்களாக நினைத்து கூடி எழுப்புகிறாளாம். புள்ளம் கீசு கீசன் ரங்கும் ஆனைச்சாத்தம் கலந்து என்று ஆனைச்சாத்தம்ங்கிற ஒரு பறவை. அப்படி பறவைகளில் நிறையா பேரெல்லாம் இருக்கும் இல்லையா. குருவி, சிட்டுக்குருவி, அந்த குருவி, வரிசையாக பறவைகளோட பேரெல்லாம். அதில் ஆனைச்சாத்தன் என்கிற பறவைகள் என்ன பண்ணுறதாம், ஆனைச்சாத்தங்கிற பறவை ஒன்றோடொன்று பேசுகிறது. எப்படி பேசுகிறதுன்னா கீசு 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 கீசுன்னு சத்தம் கேட்கறது. ஏன்னா அப்படி பேசும்போது சப்தமிடுகிறது. அது காதல் வேலையா. அந்த பறவைகள்லாம் காலம்பரை சப்திக்கிறது இல்லையா. முதல் பாசுரத்திலே பண்ணோம். புள்ளம் சிலம்பினகான் அப்படி அந்த பட்சிகள்லாம் காலங்காலத்தால் இயந்துட்டு சப்திக்கிறது காதல வேலையா. அதில் என்கிற பறவைகள் ஒன்றோடொன்று பேசி கீசு கீசு என்று சப்தமிடுகிறது. அதில் காதல் வேலையா. இது ஒரு அடையாளமாக சொல்லுகிறாளாம். மற்றொரு அடையாளமாக உன்னோட இல்லத்தில் உன்னோட வீட்டில் என்ன அவளோட வீட்டிலலாம் பார்த்தா தூங்குறா இல்லையா. அவள் வீட்டில்
தயிர் கடைகிறார்களே, அந்த எம்பெருமான் திருநாமத்தை பாடுகிறார்களே, அதில் காதல் வேலையா? தயிர் கடையிறா இல்லையா? தயிர் கடையும் போது இப்போ நிறையா வேலைகள்லாம் செல்லும்போது கிச்சனில் சில பேரெல்லாம் என்ன பண்ணுவான், நம்ம வீட்டில் சமையல்லாம் பண்ணும்போது அவளுக்கு தெரிந்த பாடல்களோ சோஸ்திரங்களோ இதெல்லாம் சொல்லிகிட்டே சமைப்பா இல்லையா? சில பேருக்கு பகவன் நாமா சொல்லதில் பிரீத்தியாக இருக்கும், சில பேருக்கு சினிமா பாடல்கள்லாம் பாடிண்டே பாடுவா சமைப்பா. ஏன்னா அவளுக்கு அந்த அந்த சங்கீதத்தில் அவளுக்கு பிரியம் ஜாஸ்தியாக இருக்கும். அப்படி இவாளெல்லாம் என்ன பண்ணுறான்னு கேட்டால் தயிர் கடையிறா. காலங்காலத்தால் தான் அவள் தயிர் கடைவா. காலங்காலத்தால் ஏந்துன்னு விடியற் காலையில் ஏந்துண்டு தயிர் கடையும் போது அப்போ பகவானோட நாமத்தை திருநாமத்தை பாடுகிறார்களே, உங்கள் வீட்டில் எல்லாரும் பாடுவாளோ அது காதல வேலையா? அப்புறம் தயிர் பானை ஓசைப்படுத்துகிறார்கள். அதனால் வீட்டில் சாதாரணமாக சில பேர்லாம் தூங்கின்னு இருப்பாவா, கிச்சனில் பாத்திரங்கள்லாம் எடுத்து சமைக்கணும் இல்லையா? பாத்திரங்கள்லாம் எடுத்து பண்ணும்போது சத்தங்கள்லாம் கேட்கும் இல்லையா நம்ம வீட்டிலலாம். அப்படி அவெல்லாம் தயிர் பானை ஓசைப்படுத்துகிறார்கள். அப்புறம் அவர்களோட கூந்தலில் இருந்து பரிமளம் வாசனை வெளியே உங்களுக்கு மூக்கை துளைக்கிறது இல்லையா? அதனால் அவர் சொல்லலாம், அவர்கள் கூந்தலில் இருந்து பரிமளம் வாசனை வெளியே வரல அவங்களுக்கு மூக்கை துளைக்கிறது. அதனால் தயிர் கடையும் போது நிறைய ஆபரணங்கள் அணிந்தவர்கள் அதனால் கலகல என்று சப்திக்கின்றன. தயிர் கடையும் போது அவெல்லாம் ஆபரணங்கள்லாம் போட்டிருப்பா இல்லையா? அதனால் அதனால் அப்படி கையில் நிறையா வளைகள்லாம் இருக்கும். அதனால் வளைகள்லாம் இருக்கும்போது தயிர் கடையும் போது சத்தம் கேட்கும். அப்படி போட்டுருப்பாளாம். அதனால் அந்த செழிப்பு அங்கே விசேஷமாக அனுபவிக்கிறான். அப்புறம் நாராயணனுடைய அவதாரமான கேசவனை நாங்கள் பாடி வருகிறேன், அதை கேட்டும் எழுந்திருக்கவில்லையா? இதெல்லாம் அடையாளமாக சொல்லலாம். இதெல்லாம் என்னென்ன, தயிரெல்லாம் ஓசைப்படுத்த தயிரெல்லாம் கடையும் போது ஓசை சத்தங்கள்லாம் கேட்கும், தயிர் பானையோட சத்தம் கேட்கும், வளையல்கள்லாம் ஆபரணங்கள்லாம் அணிந்து தயிர் கடையும் போது இருக்கக்கூடிய அந்த ஆபரணத்தோட சத்தம் கேட்கலையா? அவெல்லாம் அந்த பெண்களில் கூந்தலில் இருந்து பரிமளம் வாசனை இவெல்லாம் வெளியில் உங்களுக்கு மூக்கு துளைக்கலையா? இப்படியெல்லாம் அடையாளம் சொல்லிட்டே வராளாம். நாராயணனுடைய அவதாரமான கேசவனை நாங்கள் பாடி வருகிறோம், அதை கேட்டும் எழுந்திருக்கல. வாசலில் நின்று இவெல்லாம் வீட்டு வாசல் நின்று பகவன் நாம சங்கீர்த்தனம் பகவானை பற்றி பாடுறாளாம். அப்போ சீக்கிரமாக நீயே கதவை திறன்னு கூப்பிட்றா அந்த பெண்ணை உள்ள படுத்து நிற்கிறவள. இப்படி பொழுது விழுந்ததற்கு அடையாளமாக வரிசையாக சொல்லிட்டு வர முதல் பாசலத்திலும் அடுத்த பாசலத்திலும். அப்புறம் முதல்ல பட்சிகள் சத்தம் மாத்திரம் அடையாளம். முதல்ல கீசு கீஸ் என்றங்கும் ஆனைச்சாத்தம் கலந்து. இப்பொழுது அந்த பட்சிகள்லாம் என்னென்னா ஒன்றுக்கொன்று சேர்ந்து சப்திக்கிறது. ஒரு பட்சிகள் மாத்திரம் சிங்கிளாக கிடையாது, எல்லா பட்சிகளும் சேர்ந்து ஒன்றை கொண்டு சப்திக்கிறது, சேர்த்து எல்லாம் சப்தம் பண்ணுறது. இதன் பொருள் புலப்பட்டு விட்டது, புலப்படா விடாது இனிமையாக உள்ளது. அதனால் நிச்சயமாக இதற்கு பொருள் இருக்க வேண்டும். அதனால் சில பட்சிகள்லாம் பேசும்போது அவைகள்லாம் கிளிகள்லாம் பார்த்தா அது கிளி ஜோசியெல்லாம் பண்ணும்போது வச்சுருப்பா இல்லையா, கிளிகள்லாம் ஏதோ ஒரு சத்தம் கேட்கும். அது அதுக்கெல்லாம் ஒரு அடையாளமாக பேச்செல்லாம் கொடுப்பா இல்லையா? அந்த மாதிரி இவாள்லாம் அந்த சப்தங்கள்லாம் இருக்கும்போது எதுக்கு ஒரு பொருள் இருக்குது. அது இனிமையாக உள்ளது. நிச்சயமாக அப்படிப்பட்ட சப்தங்கள்லாம் இதுக்கு ஏதோ பொருள் இருக்க வேண்டும். அதனால் இங்கே என்ன அதுக்கு அர்த்தம் என்ன இங்கே வியாக்கியானத்தில் இவாள்லாம் அனுபவிக்கிறான்னா, இங்கோ கீசு கீசு என்று சத்தம் கேட்கிறது. அதனால் அதில் காதல வேலையா? கீசு கீசுன்னு சத்தம் கேட்கறது காதல வேலையா? ஏன்னா கொசுக்கள் கூட என்ன பண்ணுமா, நம்மளோட காதல் விழும் காதலை விழும்படி கொசுலாம் கொசு கடிக்கிறது. இதெல்லாம் சொன்னாதான் நமக்கு தெரியுங்கிறதுக்கோசரம் சொல்லலாம். ஒரு கொசு கடிக்கிறது, கொசு கடிக்கும்போது என்ன பண்ணுறது, மொயின்னு காதலை போய் சத்தம் விழும்பு சப்திக்கிறது. கொசு கடிப்பதற்கு காரணம் என்னென்னா, பகலெல்லாம் உடலை வளர்ப்பதற்காக உழைக்கிறேன். பகலெல்லாம் என்ன பண்ணுறோம், நம்மளோட நம்மளோட உடலை வளர்ப்பதுன்னா பொருள் ஈட்டுவதற்காக நம்ம உழைக்கிறோம். ஆனால் ஆன்மாவை அறிந்து கொள்ளவில்லை, நம்மளோட ஆன்மா உள்ளுக்குள்ள எம்பெருமானை நாம் அறிந்து கொள்ளவில்லை. இரவிலாவது ஸ்மரித்து நற்கதை பெற வேண்டாமா என்று கடித்து உன்னோட தூக்கத்தை எழுப்புகிறதாம். கொசுகை ராத்திரி எழுப்புறதுங்கிறதுக்கு சொல்லலாம். அதனால் ராத்திரியாவது எழுந்துன்னு அட்லீஸ்ட் கொஞ்சம் நேரம் பகவான் நாமா பகவான் நினைக்கலாமே என்று சொல்கிறதாம். அதனால் ஆண் பெண் கீசு கீசுன்னு மேலே சொல்கிறான். ஆண் பெண் பறவைகள் ஒன்று சேர்ந்து பேசுவதன் மூலம் நாமும் கிருஷ்ணனோடு சேர்ந்து கழிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரவில்லை அவனுக்கு. அந்த ரெண்டு பெண்கள் அந்த அந்த கீசு கீசுன்னு பறவைகள்லாம் என்ன பண்ணுறதான், ஆண் பறவை பெண் பறவை ரெண்டும் காதல் பேசுகிறது. கலந்து பேசின பேச்சரவம் சொல்றா இல்லையா, கலந்து பேசின பேச்சரவம். அதனால் கீசு கீஸ் என்றங்கம் ஆனைச்சாத்தம் கலந்து
பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய்ப்பெண்ணே. அதனால் கலந்து பேசுறதுன்னு நம்ம வழக்கத்திலே சொல்லுவோம். ஏதாவது ஒரு காரியங்கள் பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணுவா, நாங்கள் வீட்டில் கலந்து பேசி சொல்லுவோம் இல்லையா. அதனால் யாராவது வந்து ஏதாவது கேட்டான்னு உடனே அதுக்கு டெசிஷன்லாம் சொல்ல மாட்டோம். அதனால் நாங்கள் கலந்து பேசி சொல்கிறோம். அது மாதிரி ஒரு கல்யாணத்துக்கு பெண் பார்க்கறதுக்கு போகிறான்னு வச்சுக்கோங்க. பெண் பார்த்த உடனே அவளுக்கு உடனே பதிலெலாம் சொல்ல மாட்டாள். வழக்கத்தில் பார்க்குறோம் இல்லையா. பிள்ளை பிடிச்சிருக்கா, பொண்ணு பிடிச்சிருக்கான்னு நாங்கள் கலந்து எல்லாரோடும் கலந்து பேசி உங்களுக்கு ஒரு முடிவை சொல்லுவோம். அந்த மாதிரி கலந்து பேசுறதுன்னா இங்கே ஆண் பறவையும் பெண் பறவையும் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் ஒன்றோடு கலந்து பேசுகிறது. அதனால அந்த பேச்சு சப்தத்தில் கேட்டாது உனக்கு நம்மெல்லாம் கண்ணனோடு சேர்ந்து இருக்கணும்னு அபிப்பிராயம் அல்லையான்னு சொல்லலாம். அதனால கீசு கீஸ் என்றங்கும் ஆணைச்சாத்தம் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ, இன்னும் உனக்கு கேட்கலையா? அதனால அப்படிப்பட்ட பறவைகள்லாம் பேசுகிறத சப்தத்தை கேட்டு கூட நீ தூங்கின்றிருக்கே, எனக்கு எழுந்துக்கலையே பேய் பெண்ணே. அதனால கண்ணனிடத்தில் நீ ஊக்கமற்றவள். அதனால நீ கண்ணனிடத்தில் உனக்கு அன்பு கிடையாது, கண்ணனை அடையணும்னு உனக்கு மனசில் இதுவே இல்லைன்னு சொல்ல ஆரம்பிக்கிறார். அதனால கீழ்ப்பாட்டில் பூதனையே பேய் என்று சொன்னாள். அதனால முதல் பாசுரத்துக்கு முன்னாடி பாசுரத்தில் பூதனா மோட்சம் பூதனா சம்ஹாரம் பண்ணும்போது அதனால பூதனையே பேய்ன்னு சொன்னால் இங்கு இவளே பேய் என்கிறாள். அதனால் அவளுக்குள்ள ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஸ் என்ன, அதனால் அவளாம் சொல்றதை வந்து அவெல்லாம் வந்து திட்டிக்கிறான்னு அர்த்தம் கிடையாது. ஒருத்தரை எழுப்புறதுக்கோசரம் சொல்ல ஏண்டி இப்படிலாம் பண்ணும்போது நம்ம ஆற்றுல பல விதமான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. அந்த ஒருத்தருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்போது அவெல்லாம் இப்போல்லாம் வந்து லேட்டஸ்ட்டாக நிறையா விஷயங்கள்லாம் நடக்கிறது இல்லையா. அந்த பாஷைகள்லாம் மாறி போயிடுச்சு. அந்த காலத்தில் இல்லாமல் இப்போ நிறையா பாஷைகள்லாம் மாறி போய் பல விதமாக ஒருத்தர் கூப்பிட்டுக்கிறா இல்லையா. அந்த மாதிரி இவாளெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்கிறதுனால தோழிகளாக இருக்கிறதுனால பேய் பெண்ணே இன்னும் பேய் மாதிரி தூங்குறையே. இவளது தூக்கம் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டால் முரட்டு தூக்கமாக இருக்கிறது. முரட்டு தூக்கம் பேய் பெண்ணேன்னு. பேய்கள்லாம் எப்படி தூங்கும்? சத்துவகுணமுடையவர்கள் என்ன பண்ணுவான்னு கேட்டால் உஷத்காலத்தில் நித்திரை ஏற்படாது. சத்துவகுணம் இருக்கிறவாள்லாம் பார்த்தா காலங்காலத்தால் எழுந்துன்ற முனிவர்களும் யோகிகளும் சொல்லுவோம் இல்லையா, மெல்ல எழுந்து அரியன்ற பெயரும் அவளுக்கெல்லாம் சத்துவகுணங்கள்லாம் இருக்குது. காலம்பரை யாரெல்லாம் எழுந்துக்கிறாளோ அவளுக்கு சத்துவகுணங்கள்லாம் இருக்கும். அவள்லாம் வந்து காலங்காலத்தால் தூங்க மாட்டா. அதனால் நீ வந்து சத்துவகுணம் இல்லாத தமோ குணம் உடையவள். அதனால் சீதா பிராட்டி என்னென்னா அனுமாரிடம் பேசும்போது எல்லா ராட்சிகளும் தூங்கிவிட்டாலும் அனுமாரம் சீதா பிராட்டியும் வந்து சுந்தரகாண்டத்தில் சொல்லும்போது அனுமானா வந்து சீதா பிராட்டியை சந்தித்து பேசும்போது பார்த்தா அவளாம் மற்றவாள்லாம் தூங்கி போயிட்டா. ஆனாலும் சீதையும் பேசிக்கொண்டிருந்ததால் என்பதை மாத்திரம் அறிந்தனர். அதனால் அந்த மாதிரி நீ வந்து என்ன பண்ணுறேன்னு கேட்டால் காலங்காலத்தால் எழுந்திருக்காமல் தூங்கின்னு இருக்கே, உனக்கு வந்து தமோ குணம் தான் ஜாஸ்தி இருக்குது. அப்புறம் ரஜோகுணமுடைய சூர்பனகை கூட ராமனிடத்தில் சத்துவகுணமுடையவர்கள் அதனால் ஆசைப்பட்டாளாம். ரஜோகுணம் இருக்கிறது யாருக்குன்னு கேட்டால் 3 குணங்கள் இல்லையா, தமோகுணம், சத்துவகுணம், ரஜோகுணம். அப்படி ரஜோகுணம் உடைய சூர்பனகை கூட அப்படி ராட்சசி அவ இருந்தால் கூட ராமனிடத்தில் ஆசைப்பட்டாள். அதனால் சத்துவகுணமுடையவர்கள் தேவர்களை உத்தேசித்து வேள்வி செய்வார்கள். சத்துவகுணம் இருப்பாள்லாம் என்னன்னு கேட்டால் வேள்வியெல்லாம் யஜ்யங்கள்லாம் பண்ணுவாள். நீயோ என்னன்னு கிருஷ்ணனிடத்தில் ஆசைப்படவே இல்லை. கிருஷ்ணனை அடையணும், நம்மெல்லாம் என்ன விரதம் எதுக்காக இருக்கணும், கிருஷ்ணானுபவம் பண்ணணும், கிருஷ்ணனை அனுபவதற்காக நீ கிருஷ்ணனிடத்தில் ஆசையப்படலை, தூங்கின்னு இருக்க. இன்னும் தமோ குணமுடையவர்கள் சவத்தையும் பூதங்களையும் உத்தேசித்து வேள்வி செய்வார்கள். அவளால் சத்துவகுணம் இருக்கிறதெல்லாம் என்னன்னு கேட்டால் நல்லா உயர்ந்த வேள்விகள் யஜ்யங்கள்லாம் பண்ணுவான். தமோ குணமுடையவர்களும் வேள்விகள்லாம் பண்ணுவா. அவள் என்ன பண்ணுவான்னு கேட்டால் சவத்தையும் பூதங்களையும் உத்தேசித்து அதெல்லாம் மாந்திரீகம் சொல்லுவான் இல்லையா, அப்படி வேள்வியெல்லாம் செய்வாளாம். நீ 3வது கோஷ்டியை சேர்ந்தவள். அதனால் உண்மையில் பேய் பிசாசு அர்த்தராத்திரியில் தான் வேலை செய்யும். அதனால் ராத்திரியெல்லாம் முழிச்சுட்டு இருக்கா இல்லையா, அவளெல்லாம் சொல்கிறா. பாதிராத்திரியில் நம்ம சொல்ல வழக்கம், ஏன்னா ராத்திரியில் எந்த வேலையும் பண்ணாத, அந்த பேய் பிசாசெல்லாம் மலையிற டைம்னு சொல்லுவோம் இல்லையா. பழங்காலத்தில் பெரியவாள்லாம் சொல்ல கேட்டிருக்கோம் நம்ம. அதனால் ராத்திரியில் ரோட்டில் நடக்காதீங்கோ, ராத்திரியில் அங்கெல்லாம் போகாதீங்கோ சொல்ல வழக்கம். இப்போ நிறையா அதுதான் அந்த நிறையா உலாவின் இருக்குன்னா அவள்லாம் நிறையா பறவை ஓடின்னு இருக்கான்னு அர்த்தம். அவளுக்கெல்லாம் இப்போ நிறையா இடம் வந்துடுது. அர்த்தராத்திரியில் எல்லாரும் போயின்னு இருக்கான்னு அதுதான். ஆனால் உஷற்காலத்தில் அது வேலை செய்யாதான். அதனால் சில பேர் நரசிம்மன் என்று நச்சு என்று கூப்பிடுவா இல்லையா, நரசிம்மன்கிறது நச்சுன்னு கூப்பிடுவாளாம். அதுபோல் ஆயர்பாடி பறவைகள்லாம் இங்கே என்னென்னு கிருஷ்ணனை வந்து கீசுன்னு கூப்பிடுறான். கிருஷ்ணனை வந்து அப்படி ஏன்னா அந்த சப்தத்திற்கு பொருள் என்னன்னு கேட்டால் இவாளோட இமேஜினேஷன். கிருஷ்ணனா வந்து கிருஷ்ணான்னு சொல்லாமல் கீசு அப்படின்னு சொல்லதான்.
அதனால் நரசிம்மனை நச்சுன்னு சொல்ல மாதிரி அப்படி பேய் பண்ணி இன்னும் தூங்குறியே, உனக்கு வந்து சத்துவகுணமே கிடையாது, ரஜோகுணம் உள்ள பேய் மாதிரி தூங்குறியே, முரட்டு தூக்கமாக இருக்கேன்னு சொல்லி அவளை எழுப்புறாளாம். அப்படி பேய் பண்ணே காசும் பிறப்பும் கலகலக்க கை பேத்து வாசனருங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ. காசும் பிறப்பும்னு காசு கழுத்தில் அணியக்கூடிய ஆபரணம், காசு மாலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படிப்பட்ட காசு மாலையெல்லாம் கழுத்தில் அணியக்கூடிய ஒரு ஆபரணம் அது. அச்சுத்தாலி, ஆடைத்தாலி, வளையல்கள் பல வகைகள் குறிக்கின்றன. இந்த ஆபரணங்களில் பல விதமான பேரெல்லாம் உண்டு, நம்ம கேள்விப்பட்டிருக்குமா தெரியாது. அந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஆபரணங்கள் அச்சுத்தாலி, அப்புறம் ஆடைத்தாலி, அப்புறம் வளையல்களில் அப்படின்னு வளையல்களில் பல வகையான வளையல்கள், இதெல்லாம் குறித்து சொல்லலாமுங்க. அதனால் உண்மையில் பார்த்தா காசுன்னு சொல்கிறதுக்கு காசு மாலை தான் சொல்லலாம். பிறப்புங்கிறது மாங்கல்யம். புருஷர்களுக்கு உபநயனம் போல் பெண்களுக்கு விவாகம் மறுபிறவை கொடுக்கிறது. மறுபிறவி ஒரு பெண்ணுக்கு விவாகம் ஏற்படுதுன்னு அவளுக்கு ஒரு மறுபிறவி ஏற்படுகிறதாம். தயிர் கடம்போது சப்திக்கின்றது. அதனால் இதெல்லாம் போட்டுருக்கா இல்லையா, மாங்கல்யம் போட்டுருக்கா, கையில் வளையெல்லாம் போட்டுருக்கா, காசு மாலை போட்டுருக்கா, இதெல்லாம் அணிந்து கொண்டு அவள் தயிர் கடையும் போது அப்படி ஒரு சத்தம் கேட்கும். அப்படி ஆனால் அந்த ஊர் பெருமையை சொல்கிறது, அவள்கிட்ட இருக்கக்கூடிய செல்வ செழிப்பை சொல்லுது. இப்போ இந்த காலத்துலலாம் அந்த மாதிரிலாம் போட்டுக்க முடியாதா, இல்லையா. அதனால் இன்றைக்கி பார்த்தா ஒரு நாளாகும் தங்கத்தோட விலை ஏறிண்டே இருக்குது, பார்க்குறோம். தங்கம்லாம் வாங்க முடியுமா அப்படின்னு எல்லாரும் ஒரு பயப்படும் அளவிற்கு எல்லாம் விலைவாசி ஏறிண்டே இருக்குது இல்லையா. அந்த காலத்தில் இருக்கக்கூடிய தங்கங்கள்லாம் விலைகள்லாம் எப்படி இருந்திருக்குன்னு பார்த்துருப்போம். நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி இருந்த தங்கத்திற்கும் பார்த்தா இப்போ விலை எப்படி உயர்வாக ஏறிருக்கு இல்லையா. அதனால் அந்த காலத்துக்கும் இந்த காலத்திற்கும் சொல்லும்போது நிறையா டிஃப்ரென்சஸ்லாம் பார்க்குறோம். அதனால் அவளோட உயர்வை அங்கு சொல்லுகிறாளாம், மேன்மையை சொல்லுகிறாளாம். அவள் எப்படி வந்து அந்த ஊர் செல்வ செழிப்போடு இருக்குது, அங்கே இருக்கிறவாளாம் எப்படி செல்வ செழிப்போடு இருக்கா. அதனால் அப்படிப்பட்ட மாலைகள்லாம், காசு மாலையெல்லாம், வளையல்கள்லாம் அணிந்திருக்கும்போது அந்த சப்தத்தினால் அந்த சப்தம் கேட்டு நின்று தூங்குறியே. காசும் பிறப்பும் கலகலக்க கைபேர்த்து, கலகலன்னு சத்தம் கேட்கும். வளையல்கள் அவ்வளோ வளையல் போட்டுருப்பா. இப்போ நிறையா இடத்துலேருந்து வெளிநாட்டிலேருந்து வரும்போது நிறையா பேர் எல்லாம் போட்டுன்னு வரா பாருங்கப்பா. நிறையா பேர் போட்டுன்னு வருவா. வெளிநாட்டிலேருந்து வரும்போது கை நிறையா வளையல்கள்லாம் போட்டுன்னு வருவா. அதெல்லாம் மலவுடுங்கிறத மாதிரி சொல்லியிருக்கா, கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. அந்த மாதிரி கை நிறையா அவெல்லாம் நல்லா கனகனமாக இருக்கும், வளையல் சத்தம் கேட்குற அளவுக்கு இருக்கும். அப்படி சத்தம் கேட்குற அளவு காசும் பிறப்பும் கலகலக்க கைபேர்த்து வாசனருங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ. அப்படி அவெல்லாம் வாசனருங்குழல், குழல் ஆட்சியர்னு தலைமையெல்லாம் அவளுக்கு இயற்கையாகவே வாசனையாக இருக்கும். அப்படிப்பட்ட வாசனைகள்லாம் இருக்கக்கூடிய, வாசனைகள்லாம் அணிந்து, வாசனை பூக்கள்லாம் அணிந்து இருக்கக்கூடிய பலவிதமான வாசனைகள்லாம் அவளோட குழல்லேருந்துன்னு கூந்தல்லேருந்து வருது. அந்த வாசனை வந்து உன்னோட மூக்க தொலைக்கலையா. இப்போ ஆற்றுல நிறையா சென்ட்டெல்லாம் அடிச்சுக்கிறான்னு அந்த போகிற இடத்தெல்லாம் பார்த்தா ஒரே சென்ட் வாசனை அடிக்கும் இல்லையா. அந்த மூக்க தொலைக்கும் போகிற வாளுக்கெல்லாம். ஏன்னா இவள் அடிக்கலைன்னா கூட மற்றவாளாம் அடிச்சுன்னு போகிறது. வாசலில் போகும்போது அந்த லெஃப்ட்லேயா இருக்கட்டும், எங்கேயா இருக்கட்டும், அந்த வாசப்படியில் மற்றவாள்லாம் போகும்போது அந்த வாசனை வந்து மூக்க தொலைக்கும். அப்படியும் வந்து இவளோட கூந்தல்லேருந்து இருக்கக்கூடிய அந்த வாசனை, குழல்லேருந்து இருக்கக்கூடிய வாசனைகள்லாம் காசும் பிறப்பும் கலகலக்க கைவேர்த்து வாச நறுங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த. அப்படிப்பட்ட ஆட்சியர்கள்லாம் என்னென்னா மத்தினால் வந்து ஓசைப்படுத்த, மத்து வச்சுன்னு கிடைவாளாம். மத்தெல்லாம் பார்த்துருக்கமா, இப்போல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துருக்கு, கிரைண்டர் வந்திருக்கு, மிக்சி வந்திருக்குன்னு புதுசாக அந்த மிஷின்கள்லாம் வந்திருக்கு இல்லையா. அதனால் அதெல்லாம் அவள்லாம் வந்து எல்லாம் கையால் தான் பண்ணுவாள். அதனால் அவளுக்கு வந்து அவளோட உடம்பெல்லாம் அவள் வந்து போய் டெஸ்ட்டெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாள். மெடிக்கல் டெஸ்ட்டு, மெடிக்கல் செக்கப் அதெல்லாம் பண்ணியிருக்கவே மாட்டாள். அவளுக்கெல்லாம் உடம்பு சாதாரணம், எல்லாமே நன்றாகவே இருக்கும். அதனால் மாஸ்டர் செக்கப்லாம் அந்த காலத்துலலாம் கிடையாது இல்லையா. இந்த காலத்தில் ஒரு மாஸ்டர் செக்கப் காலங்காலத்தால் இருந்து பல விதமான பரிசோதனைகள்லாம் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மருத்துவ நவீனங்கள்லாம் வந்துடுது இல்லையா. அதெல்லாம் அப்படி இல்லாமல் என்ன, அதற்கு தகுந்தாற்போல் உடல் உழைப்பு தேவை. அதுதான் அங்கே மத்தினால் ஓசைப்படுத்த தயிரரவம் கேட்டிலையோ. மற்ற வச்சுன்னு அப்படி கடைவாளம், பின்னாடி எப்படிப்பட்ட தயிர்லாம் இருக்குன்னு சொல்லலாம். அதனால் அப்படி தயிர் கடையும் போது ஏற்படக்கூடிய சப்தம். ஸோ முன்காலத்துலலாம் பார்த்தா மாங்கல்ய தாரணமே கிடையாதாம். அந்த காலத்துலலாம் பார்த்தா மாங்கல்ய தாரணங்கிறது ஒரு கிடையாது. அதனால் புரியும் கூட மாங்கல்ய தாரணத்துக்குள்ளே சொல்லக்கூடிய அந்த மந்திரம் வந்து வேத மந்திரம் இல்லை. அதனால் இப்போ மாங்கல்ய தாரணமே கிடையாதான். மோதிரம் மாற்றுதெல்லாம் நடந்தது அந்த காலத்தில். பார்த்தா மோதிரங்கள் தான் மாற்றிப்பாளாம். கல்யாணத்தின் போது
மோதிரங்களாக மாற்றிப்பான். சீதா கல்யாணத்தில் மாங்கல்ய பிரஸ்தவமே கிடையாது. சீதா கல்யாணத்தை பார்க்கும்போது மாங்கல்ய தாரணை அந்த பிரக்கிரியெல்லாம் கிடையாதான். அதுக்கப்புறம் நிறையா அவள்லாம் வந்து பண்ணியிருக்கா. அதனால் அந்த காலத்தை பற்றி சொல்லின்னு இருக்கா. அதனால் ஆண்டாளும் பார்க்கும்போது வாரணமாயிரம் பாசுரங்கள்லாம் பாடும்போது மாங்கல்ய தாரணத்தை கட்டியதாக கணா கண்டேன்னு சொல்லவே இல்லை. அதனால் பெண்களை கொடுத்த பிறகு சம்பந்தியின் வீட்டில் தீர்த்தபானம் கூட செய்ய மாட்டார்கள். அதனால் ஒரு பெண்ணை கொடுத்தாச்சுன்னா அவள் சம்பந்தி வீட்டில் போய் தீர்த்தபானம் கூட செய்ய மாட்டார்கள். ஏன்னா பணத்தை கொடுத்து தானே பெண் வாங்கி இருக்கிறார்கள். இவாள்லாம் என்னென்னா இவாள்லாம் பணம் கொடுத்து ஒருத்தருக்கு நிறைய வரதட்சணையெல்லாம் வாங்கி பண்ணியிருக்காங்கிறதுக்கோசரம் சொல்லலாம். அதனால் அவள் வீட்டில் போய் வந்து தீர்த்தபானம் கூட பண்ண மாட்டா. அதனால் புருஷர்களுக்கு உபநயனம் போல் விவாகம் வந்து மறுபிரிவை கொடுக்கிறது பெண்களுக்கு. அதனால் காசம் பிறப்பும் கலகல கற்கை வேர்த்து வாத நறுங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ. பெண்கள் அணியும் ஆபரணங்கள்லாம் எவை என்று எப்பொழுது தரிக்க வேண்டும் என்பதை ராமாயணத்தில் வால்மீகி விசேஷமாக அனுபவிக்கிறாராம். பெண்கள்லாம் ஆபரணங்கள்லாம் அணியிறான். பலவிதமான ஆபரணங்கள்லாம் இந்த பார்த்தோம் இல்லையா, லிஸ்டெல்லாம் பார்த்து அந்த ஆபரணங்கள்லாம் சப்தங்கள்லாம் கேட்கறதுன்னு சொன்னா இல்லையா, அந்த ஆபரணங்களத்தை பற்றி ராமாயணத்தில் வால்மீகி சொல்கிறாராம். 3 விதமான ஆபரணங்கள் அணிய வேண்டும். நித்தியாபரணம், அப்புறம் சாமானிய ஆபரணம், அப்புறம் விசேஷமான ஆபரணங்கள். 3 விதமான ஆபரணங்கள் நிறையா செட்டாக வச்சுருப்போம் இல்லையா. இப்போ பார்த்தா நிறையா அந்த ஆபரணங்கள்லாம் ஜுவல் பாக்ஸ்ன்னு சொல்கிறோம் பாருங்க. ஜுவல் பாக்ஸில் அது நிறையா கம்பார்ட்மெண்ட் எல்லாம் இருக்கும். ஜுவல் பாக்ஸில் எதுக்கு 3 கம்பார்ட்மெண்ட் இருக்கும், 4 கம்பார்ட்மெண்ட் இருக்கும். அந்த கம்பார்ட்மெண்ட்டில் நித்தியாபரணமாக வச்சுக்கக்கூடிய ஒரு கம்பார்ட்மெண்ட், அப்புறம் சாமானிய ஆபரணம், விசேஷ ஆபரணம். நித்தியாபரணம் என்னன்னு கேட்டால் சுமங்கலிகள் பெண்கள்லாம் நித்தியம் தரிக்க வேண்டியது. சுமங்கலி பெண்களாக இருப்பவர்கள் இத்தனை பேரும் தினம் போட்டுக்க வேண்டியது, நித்தியம் தரிக்க வேண்டியது என்னென்ன? திருமங்கல்ய சரடு, மூக்குத்தி, காது தோடு, 2 கைகளில் வளையல்கள், இவெல்லாம் வந்து காலில் மெட்டி எப்பொழுதும் தரித்திருக்க வேண்டும். இவாளெல்லாம் சுமங்கலி பெண்ணாக இருப்பவர்கள் அத்தனை பேரும் இதெல்லாம் முக்கியமாக இருக்கு. நித்தியாபரணம் இவாளுக்கெல்லாம் தினமும் போட்டுக்க வேண்டிய ஆபரணங்களை பற்றி சொல்லலாம். இதெல்லாம் நிறைய இடத்துல இல்லாததுனால சொல்ல வேண்டியதாகிடுது. அதனால் அவள்லாம் வந்து திருமங்கல்ய சரடு கட்டிக்கிறதே ஃபேஷன் கிடையாது. அப்புறம் மூக்கில் வந்து மூக்குத்தி போட்டுக்கிறது இல்லை. காது தோடு, 2 வகைகள், 2 கைகளில் வளையல்கள், இதெல்லாமே நிறையா இடத்துல காணும். அதனால் அதான் சொல்ல வேண்டியதாக எடுத்து, இல்லைன்னா எதை சொல்லணும்னு அவசியமே கிடையாது. இதெல்லாம் வந்து நிச்சயமாக நித்தியாபரணமாக அணிய வேண்டும். இது வந்து என்ன, இதெல்லாம் வந்து கணவனுக்கு ஆயுஷை கொடுக்குங்கிறதுனால அவன் கணவன் ஊரில் இல்லையே இதெல்லாம் நம்ம கட்டி வச்சிடலாமான்னு அப்படி எல்லாம். கணவன் எங்கே இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும், எந்த தேசத்தில் இருந்தாலும் அவர்கள் அணியக்கூடிய முக்கியமான இந்த ஆபரணங்கள். அதனால் வெளியூர் சென்றிருந்தாலும் இவைகளை அவசியம் அணிய வேண்டும். அப்புறம் தங்கள் உறவினர் வீட்டு விழாக்களுக்கு போகும்போது அதிக ஆடம்பரம் இல்லாமல் ஆபரணங்களாம் அணியணுமா. தங்களோட உறவினர் சொந்தக்கார வீட்டு உறவினர் ரிலேஷன்ஸ் வீட்டுக்கெல்லாம் போகும்போது அங்கே அதிக ஆடம்பரம் இல்லாத ஆபரணங்கள்லாம் அணிஞ்சுன்னு போகணும். ரொம்ப 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 எங்கிட்ட தான் எல்லாமே இருக்குன்னு காமிக்கக்கூடாதான். அதனால் அப்படி சொல்லலாம். அதனால் அங்கே வால்மீகி சொல்லதை நான் சொல்கிறேன். அதனால் ஒரு விதத்தில் பார்த்தா இப்போ சேஃப்டி பர்பஸ் கூட சொல்லலாம் இல்லையா. இப்போ வெளியில் போகும்போது நிறையா பேர் வந்து நிறைய ஆபரணங்கள்லாம் அணிய மாட்டா. ஏன்னா சேஃப்டிக்கு வெளியில் என்ன நடக்குது, ரோட்டில் போகும்போது அதை கழுத்துலேருந்து கட் பண்ணிலாம் எடுத்துன்னு போகிறான், நிறையா பார்க்குறோம் இல்லையா. அதனால் என்ன நடக்குதுன்னு தெரியாது. அதனால் விலையில் இருந்த ஆபரணங்கள்லாம் வெளியில் போகும்போது அதனால தான் சொல்கிறாலோ என்னவோ வால்மீகி அப்பயே சொல்லி வச்சுருக்கார். அதனால் இதெல்லாம் பின்னாடி நடக்கும்னு. ஆனால் அந்த காலத்தில் அந்த மாதிரிலாம் தேவை கிடையாது. ஏன்னா அயோத்தியெல்லாம் இருக்கும்போது ராம ராஜ்யத்தெல்லாம் இந்த மாதிரிலாம் கிடையாது, பயப்பட வேண்டாம். இருந்தாலும் அந்த சாஸ்திரத்தை சொல்லதை அங்கே சொல்லியிருக்கார். ஆனால் இப்போ அது வந்து வழக்கத்திற்கு ரொம்ப சௌரியமாக போயிடுது அந்த மாதிரி சொன்னது. அதனால் உறவினர் வீட்டுக்கு விழாக்களுக்கோ ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போகும்போது அதிக ஆடம்பரம் இல்லாத ஆபரணங்களை அணிய வேண்டும். அப்புறம் தங்களோட வீட்டில் விழா நடக்கும்போது, நம்பாத்தில் ஏதாவது விசேஷங்களாக நடக்கும்போதுன்னா மிகுந்த ஆடம்பரம் உள்ளது. ஏன்னா தங்களிடத்தும் இருக்கும் ஆபரணங்கள் எல்லாத்தையும் தரிக்க வேண்டும். தன்னோட வீட்டில் ஏதாவது விழாக்கள்லாம் நடக்கும்போது, ஃபங்க்ஷன்லாம் நடக்குது, கல்யாணம் நடக்குது, மேரேஜ் நடக்குது, பார்க்குறோம், நிறைய இடத்துல பார்க்குறோம் இல்லையா. இப்போ ஃபங்க்ஷன்லாம் நடக்கும்போது அவெல்லாம் முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் அடையாளமே தெரியாமல் இருப்பா. நீயா கேட்குற அளவுக்கு என்னன்னு கேட்டால் அப்படி ஆபரணங்கள்லாம் அலங்காரங்கள்லாம் பண்ணிப்பாலாம். ஆபரண அலங்காரம்னு சொல்லுவோம் இல்லையா, 2 சேர்ந்தது. அப்படி அலங்காரங்களும் இப்போ நிறையா எடுத்து ஆபரணங்களும் நிறையா தரித்துக் கொள்வார்கள். அப்படிப்பட்ட ஆபரணங்களை தரிக்க வேண்டும் என்று பெண்களுக்கு நித்தியாபரணம், சாமானிய ஆபரணம், விசேஷ ஆபரணம் என்று 3ஆ பிரிச்சாரம் வால்மீகி ராமாயணத்தில். அதனால் அப்படி
அப்படி ஆபரணங்கள்லாம் இவாளாம் அணிஞ்சுட்டு இருக்காராம். அப்படிப்பட்ட ஆபரணங்கள்லாம் அணிஞ்சுட்டு இருக்கக்கூடிய சத்தத்தை ஒன்றும் காதல வேலையா? கீசுகீ சென்றங்கம் ஆனைச்சாத்தம் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய்ப்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலக்க கைபெயர்த்து வாச நறுங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தேரரவம் கேட்டிலையோ. அதனால அந்த பெண்ணு வந்து வீட்டில் இருக்கிறவாள்லாம் எப்படிப்பட்ட பெண்கள்ங்கிறதுக்கு வர்ணிக்கிறாளாம் அங்க. மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ. கை பெயர்த்துன்னு ஆயர்பாடியில் கிருஷ்ணன் பிறந்த பிறகு தயிருக்கு அளவே கிடையாதாம். அதனால் பாலுக்கு எல்லாம் சமிருத்தியாக இருக்கும்னு பார்த்தோம் முன்னாடியே. கிருஷ்ணன் வந்த பிறகு பார்த்தா ஒரு படி பாலுக்கு ஒரு படி நெய் கிடைக்கும். அதனால் கெட்டியான தயிர். அப்புறம் பாறை மாதிரி இருக்கும். அதனால் அப்படி நம்ம ஆற்றுல உர குத்தும்போது சொல்லுவோம் இல்லையா பெரியவாள்லாம், ஆனால் கெட்டி தயிர் பாறை மாதிரி இருக்குது, அதனால் பார்த்து நிறையா பேருக்கு உடம்புக்கு ஆகாதுன்னு சொல்லுவோம். அதனால் சில பேருக்கெல்லாம் உடம்புக்கு ஆகும். குழந்தைகளுக்கெல்லாம் தயிரெலாம் குத்தும்போது கெட்டி தயிராக குத்தும்போது சொல்லுவோம். அதனால் வயசான வாழ்க்கெல்லாம் அந்த உடம்புக்காகும், ஃபேட்டு ஜாஸ்தி இருக்கும். அதெல்லாம் இப்போ கண்டுபிடிச்சது. அதனால் அப்படி கெட்டியான தயிர், அப்புறம் பாறை மாதிரி இருக்கும். அப்புறம் பெண்கள் தயிர் கடையும் போது தயிரை மோராக்க சம்மதிக்க மாட்டாராம். ஏன்னா அதனால் தயிர் கடையும் போது அப்படி தயிரை கடையும் போது கெட்டியாக இருக்கும் இல்லையா மற்ற வச்சுட்டு, அதனால் தயிர் கடையும் போது பெருத்த ஆயாசம் உண்டாகிறது. அதனால் அது கடையும் போது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கடையணும் மத்தினால. அப்படி சாதாரணமாக அது உடனே கரைஞ்சி போகாது, சாஃப்டாலாம் இருக்காது. அதனால் மோரார் குடமுருட்டி என்று ஆழ்வார் அனுபவிக்கிறார். அப்படி மோரார் குடமுருட்டின்னு அப்படி கிருஷ்ணன் பல விதமான லீலைகள்லாம் பண்ணுறானாம். அதெல்லாம் பார்க்கலாம். அதனால் அப்படி ஆயாசம் உண்டாகிறது அவளுக்கு. சப்தத்தோட இப்போ பார்க்குறோம் வில்லேஜிலலாம் பார்த்தா அந்த காலத்தில் என்னென்னா, உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம், வில்லேஜில் பார்த்தா அந்த கார்த்திகை மாதம்லாம் வந்துன்னா, கார்த்திகை மாதத்தில் அந்த கார்த்திகை பண்டிகை போது அவல் உருண்டையெல்லாம் பண்ணுவாள். பொரி உருண்டை, அவல் உருண்டையெல்லாம் பண்ணுவாள். அவள்லாம் வந்து அந்த காலத்துலலாம், இப்போல்லாம் வந்து உடனே கிடைக்கிறது இல்லை, ரெடிமேடாக கிடைக்கிறது இல்லையா, அவள் கிடைக்கிறது, பொரியெல்லாம் கிடைக்கிறது, பொரி உருண்டையாக கிடைக்கிறது. அதெல்லாம் அந்த ஆச்சார அனுஷ்டானமாக இருக்கிறவாள்லாம் வந்து வெளியில் வாங்க மாட்டாள். பொரியெல்லாம் வெளியில் வாங்க மாட்டாள், அவள்லாம் வெளியில் வாங்க மாட்டாள். ஸோ அதுக்கு கார்த்திகை பண்டிகைக்கு ஒரு வாரம் முன்னாடியே இதெல்லாம் நான் வில்லேஜில் இருக்கும்போது எங்கள் ஆற்றுல எங்கள் அம்மா காலத்துலலாம் இதெல்லாம் அந்த மாதிரி நடந்தது. அதனால் அப்போல்லாம் வந்து பார்த்தோன்னே அதெல்லாம் பண்ணுவாள். அவள் 2-3 பேர் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பொரி உருண்டை பிடிக்கணும், அவல் உருண்டை பிடிக்கணும்னு சொல்லிட்டு அவள்லாம் வச்சுட்டு பிடிப்பாளாம். என்ன, அந்த உரல் மாதிரி ஒன்று இருக்கும், அதெல்லாம் பொரியெல்லாம் பொரித்து ஆற்றுல பொரித்து அதில் குத்தி அந்த உலக்கையால் குத்துவாள். குத்துவாள். அப்படி குத்தும்போது சப்தங்கள்லாம் கேட்கும். அதனால் அவளால் என்னென்னா சாதாரணமாக குத்தும்போது அவள் வந்து அதுக்கு ஜாஸ்தி ப்ரெஷர் கொடுத்து அதை பண்ணுறாரு இல்லையா, அவளாக பண்ணும்போது உலக்கையால் குத்தும்போது. அந்த மாதிரி இங்கே இவாளெலாம் என்ன பண்ணுறாங்க, தயிர் கடையும் போது பெருத்த ஆயாசம் உண்டாகிறது. அதனால் சப்தங்கள்லாம் கேட்கறது. அந்த சப்தங்கள்லாம் கேட்டு கூட அவனுக்கு காதல வேலையாக கைப்பெயர்த்து அது அப்படி கண்ணனோட சில விசேஷமான நிலைகள்லாம் பார்க்கலாம். மேலே பூதனை கொடுத்த விஷத்தை அருந்தினதால் அந்த விஷம் என்னாச்சுன்னு கேட்டால், மேலே வேலை செய்யாமல் எல்லோர் வீட்டிலும் வெண்ணெய் திருடி தின்பான். அதனால் இவன் என்ன பண்ணுவான்னா, கண்ணன் எல்லா வீட்டிலும் வெண்ணெயெல்லாம் திருடி தின்பான். திருடி தின்னோடனே ஏன் திருடி திங்கிறான்னு கேட்டால், ஒரே வெண்ணையாக சாப்பிட்டா, சாதாரணமாக கொஞ்சம் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டாலே இப்போ ஒரே உடம்புக்கு ஆறுதல்லைன்னு சொல்கிறோம் இல்லையா. அதனால் கண்ணன் எப்போதும் வெண்ணையே சாப்பிட்டுன்னு இருக்கான். அவனுக்கு உடம்புக்கு ஏதாவது ஒன்றும் பண்ணுவான்னு ஒன்றும் பண்ணாது. ஏன்னா போதனை கொடுத்த விஷம் இல்லையா, அது அந்த விஷம்லாம் வேலை செய்யாமல் போச்சான். அப்படி எல்லோர் வீட்டிலும் வெண்ணெயை திருடி தின்பான். தன் வீட்டில் மட்டும் இல்லாது தன்னோட வீட்டில் மாத்திரம் இல்லாமல் மற்றவர்கள் வீட்டில் போய் எல்லா வீட்டிலையும் வெண்ணெய் திருடி கொண்டே சாப்பிடுவானாம். அதற்கு காரணம், வெண்ணெய் சாப்பிட்டால் விஷம் வேலை செய்யாது என்று கேலியாக சொல்லுவானாம். அதனால் ஏண்டா திருடி சாப்பிட்றேன்னா அதுக்கு சாப்பிட்டா அதுக்கு சொல்லுவானாம். அதனால் விஷம்லாம் வேலை செய்யாது, அதனால் அந்த விஷத்தை சாப்பிட்டாலும் வேலை செய்யாது. அவன் எல்லாத்தையும் காட்டுறான் கிருஷ்ணாவதாரத்தில் தான் என்னெல்லாம் பண்ணுங்கிறது சொல்கிறான். அதனால் ஒரு வீட்டில் மாமியார் தடாவில் வெண்ணெய் வைத்து விட்டு தூங்குகிறான். ஒரு மாமியார் மருமகளை பற்றி ஒரு கதை. அதனால் மாமியார் வந்து தடாவில் தடான்னு உரி இருக்கும் இல்லையா, அந்த உரியெல்லாம் பார்த்துருப்போம், அந்த தொங்கும் அப்படி, அதில் வந்து பானையெல்லாம் வச்சுருப்பான். ஏன்னா இதெல்லாம் ஒரு இமேஜினேஷன் உங்களுக்கு சொல்கிறதுக்கோசரம் மெதுவாக சொல்லின்னு போகிறேன். இதெல்லாம் நம்ம இமேஜின் பண்ணி பார்க்கணும். அது ஒரு வீட்டில் பார்த்தா அந்த கிச்சனில் ஓரமாக ஒன்று தொங்கும், அந்த உரின்னு சொல்லுவோம் அது. ஏன்னா இதெல்லாம் நான் பார்த்தோம் எங்கள் ஆற்றுலலாம். இதெல்லாம் அந்த காலத்தில் எல்லாமே இருந்தது, கிராமத்தில் இருக்கும்போது இதெல்லாம் நான் இருந்ததுனால எனக்கு அதை பற்றி தெரியும்.
உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டேன். நான் பார்த்துருக்கேன், சின்ன வயசில் எங்கள் ஆற்றுல இதெல்லாம் இருக்கிற வழக்கம், அது பார்த்துருக்கேன். உரி இருக்கும். உரியில் பார்த்தா ஒரு சின்ன தடான்னு ஒரு சின்ன ஒரு பாத்திரம் இருக்கும், ஒரு சின்ன மண் பானையில் இருக்கும், ஒரு பாத்திரத்தில் இருக்கும், அதனால் வச்சுருப்பா. அதனால் அவள் என்ன பண்ணான்னு கேட்டால், அவர் மாமியார் வந்து தடாவில் வெண்ணெயெல்லாம் வைத்து விட்டு தூங்குறாளாம். மருமகளும் 2 பேரும் தூங்குறான். ஸோ கொஞ்சம் விளையாட்டெல்லாம் பண்ணுவான், கிருஷ்ணன் லீலையெல்லாம் பண்ணுவான். 2 பேருக்கும் சண்டை மூட்டி விடணும் இல்லையா, ஏதாவது கலகம் பண்ணணும், விளையாட்டு இல்லையா. அதனால் என்ன பண்ணுவான்னா, கண்ணன் வந்து வெண்ணெய் சாப்பிட்டான் என்று சொல்லுவாளாம். தூங்கி எழுந்துன்னு பார்த்தா கண்ணன் வந்து வெண்ணெயெல்லாம் சாப்பிட்ருப்பான். அதனால் தூங்கி எழுந்துன்னு பார்த்தா வெண்ணெய் இருக்காதான். மருமகளும் மாமியாருக்கும் 2 பேருக்கும் சண்டை. என்ன சண்டை? நீ தான் திருடினாய். 2 பேர் சொல்ல, மருமகள் பார்த்து மாமியாரை சொல்ல, மாமியார் பார்த்து மருமகள் சொல்ல, நீ தான் அந்த வெண்ணெயை திருடி சாப்பிட்ட. ஏன்னா அவளுக்கு தெரியாது இல்லையா கண்ணன் வந்து சாப்பிட்டது. அப்போ இதை பார்த்து அவனுக்கு ஒரே சந்தோஷம். 2 பேரும் சண்டை போடுறதை பார்த்து ஒரே சந்தோஷப்படுவானும், கை கொட்டி சிரிப்பானாம். அதனால் சின்ன குழந்தை இல்லையா அவன். ஸோ மறுநாளும் இதே மாதிரி சண்டை. அடுத்தது மறுநாள் பார்த்தா வெண்ணெய் சாப்பிட்டு விட்டு மாமியார் உதட்டில் தழுவி விடுகிறான். அதனால என்ன பண்ணுவான், மாமியார் மருமகளும் தூங்குறா இல்லையா, இவாளுக்குள்ள இன்னும் கொஞ்சம் சண்டையை ஜாஸ்தி மூட்டணுங்கிறதுக்கோசரம் என்ன பண்ணுவான், தான் வெண்ணெயெல்லாம் சாப்பிட்டுட்டோ மாமியார் படுத்துனுக்கா மாமியாரோட உதட்டில் போய் தடவிட்டு போயிடுவானாம். ஸோ மருமகள் வந்து, பாப்பா பாரு நேற்றுக்கே சொன்னேன் இல்லையா, நீ தான் திருடினேன்னு, நீ இப்படி இல்லைன்னு சொன்னியே பாரு, உன்னோட உதட்டில் ஒரே வெண்ணையாக இருக்குது, நீ தான் திருடி சாப்பிட்டேன்னு மாமியாரை பார்த்து மருமகள் சண்டை போடுவாளும். அப்படி 2 பேரும் சண்டை நடக்கும். அதே மாதிரி மருமகளோட உதட்டில் மற்ற நாள் வந்து தடுவானோம். அப்போ மாமியார் 2 பேரும் பார்த்து 2 பேருக்கு ஒருத்தருக்கு இப்படி சண்டை போயிட்டே இருக்கும். இது மாதிரி ஒரு நாள் செய்யும்போது பிடிபட்டான், நான் தான் திருடி சாப்பிட்டேன் என்பானாம்னு ஒத்துண்டுருவான். அவன் என்ன பண்ணுவான், ஒரு நாளைக்கு பிடிபட்டுட்டான். இவன் இதெல்லாம் பண்ணும்போது இவாளை 2 பேர் ராத்திரி முழிச்சுன்னு வந்தால் இவன் வந்துட்டான், வந்து திருடுறதை பார்த்துட்டா. அதனால் பிடிபட்டோடனே அவன் சொல்லுவானா, தினம் இது நான் தான் பண்ணேன், உங்கள் 2 பேருக்கும் சும்மா கொஞ்சம் நேரம் விளையாட்டு பண்ணதுக்கோசரம் நான் இதெல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு அப்படி விளையாடுவானாம். அப்படி அதனால் வெண்ணெய் கடையும் போது அடுத்தது சொர்ன்னு சத்தம் கேட்க முடியும். வெண்ணெயெல்லாம் அப்படி மற்றவளை களையும் போது கெட்டியாக இருக்கும் இல்லையா, சொர்ன்னு சத்தம் கேட்கும். அப்போது வெண்ணெய்க்காக அவன் என்ன பண்ணுவான், யசோதை வந்து வெண்ணெயெல்லாம் கடையும் போது சொர்ன்னு சத்தம் கேட்கும். இந்த குழந்தை தான் நம்ம ஆற்றுல பார்த்தா நிறைய இடத்துல பட்சணங்கள்லாம் பண்ணுவோம். ஆற்றுல குழந்தைகளுக்கெல்லாம் பட்சணங்கள்லாம் பார்த்தோன்னா அந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஆசை வரும். அம்மா பட்சணம் பண்ணுறாளே, பாட்டிலாம் பட்சணம் பண்ணுறாளே, அது சாப்பிட்ணுன்னு ஆசைப்படணுன்னு அதை என்ன பண்ணுவோம், கிச்சனில் வந்து உட்காந்து பார்த்துட்டே இருக்கும். அந்த பட்சணங்கள்லாம் என்ன பண்ணுறாளே, ஸ்வீட் பண்ணுறாளே, இதெல்லாம் சாப்பிடணும். நாக்கில் ஜலம் ஊறும் இல்லையா குழந்தைகளுக்கெல்லாம், பெரியவாளுக்கே ஊறுது, குழந்தைகளுக்கு ஊறாத. அப்போ அந்த மாதிரி கிருஷ்ணன் என்ன பண்ணுவான்னா, அவனுக்கு வெண்ணெயில் பிரீத்தி ஜாஸ்தி இல்லையா, அதனால் வெண்ணெய் சாப்பிட்றதுக்கோசரம் யசோதைக்கு முன்னாடி உட்காந்துப்பானான் அவள் வெண்ணெயெல்லாம் கடையும் போது. அப்போ சொரையன் என்ற ராட்சசன் அவள் வந்து சொல்லுவாள், குழந்தைகிட்டலாம் சொல்லுவாள் இல்லையா, இங்கெல்லாம் உட்காரக்கூடாது, உம்மாச்சி கண்ணை குத்திடும், அந்த மாதிரிலாம் அந்த காலத்தில் ஏதோ சொல்லுவாள் இல்லையா. அதனால் இங்கே இருக்கக்கூடியவெல்லாம் பார்த்து சொரையன் என்ற ராட்சசன் இங்கே இருக்கான், அதனால் நீ ரொம்ப தூரம் போயிடு, ஏன்னா வெண்ணெய் கடையும் போது குழந்தைகள்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவான். சில விஷயங்கள்லாம் குழந்தைகள்லாம் நீங்களாம் பார்க்கக்கூடாது, போங்கடா சொல்லி விரட்டுவா இல்லையா. அதனால் வெகு தூரம் போயிடு, அதனால் இங்கே ராட்சசன்லாம் வருவான். அதனால் என்று சொன்னோடனே கண்ணன் என்ன பண்ணுவான்னா, இது வரைக்கும் நான் நிறைய ராட்சசன்லாம் பார்த்துருக்கேன், ஏன்னா ஓப்பனாகவே சொல்லக்கூடிய ஏன்னா ஒரு தன்னோட அவதாரத்தெல்லாம் சொல்லலாம். யசோதைக்கு தெரியும், ராட்சசனை பார்த்துருப்பேன், இந்த மாதிரி ராட்சசன் நான் பார்த்ததில்லை, சொரேங்கிற ராட்சசன் நான் பார்த்ததில்லை, மற்ற ராட்சசெல்லாம் பார்த்துருக்கேன், சகடாசுர வதமாச்சு, பூதன சம்ஹாரமாச்சு, அது மாதிரி நிறைய ராட்சசெல்லாம் நிறைய பேர் பார்த்துருக்கேன். அதனால் நானே கொண்டு விடுகிறேன், அதனால் இந்த ராட்சசன் வரட்டும், நானே கொண்டு விடுகிறேன் என்று வெண்ணெய் எடுத்து விழுங்கி தன் வாயை திறந்து ஒரு அசுரனை காட்டினானாம். அந்த அசுரனை பார், இங்கே இருக்கான் பார் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டு. கிருஷ்ணன் விளையாடுறது அதெல்லாம் ரொம்ப அனுபவம் இல்லையா, அதனால் பெரியாழ்வார் நிறைய அனுபவம்லாம் பண்ணியிருக்கார். அதனால் கடையும் போது வெண்ணெய் கொடு என்று கெஞ்சுவானாம். அதனால் வெண்ணெயெல்லாம் கடையும் போது இப்படி குழந்தை கெஞ்சும் இல்லையா, கொஞ்சோன்னு கொடுன்னு சொல்லி அந்த அம்மாட்ட கெஞ்சுவானாம். அதனால் கண்ணனை என்ன பண்ணுவான்னு கேட்டால் வெண்ணெய் கொடுன்னு கெஞ்சுவானாம். கோபியர்கள் வீட்டில் போய் கெஞ்சுவான் அந்த மாதிரி. அப்போ கோபியர்களாக சொல்லுவாளாம், நீ வந்து சரி ரொம்ப நல்லா நர்த்தனெல்லாம் ஆடுவா, கண்ணெல்லாம் டான்ஸ்லாம் ஆடும் போல இருக்கு, உனக்கு வெண்ணெய் தானே வேணும், ஒரு டான்ஸ் ஆடு, உனக்கு வெண்ணெய் தரேன்னு பாடாம். அதற்காக எம்பெருமான் என்னென்னா ஆட ஆரம்பிப்பான், அந்த வெண்ணெய்க்கோசரம் ஆடுவானாம். அதனால் இவனது நாட்டியம் மிக அழகாக இருக்கும். அப்படிப்பட்ட நவநீத நாட்டியம் சுவாமி சொல்லும்போது கோபாலவம்சதியில் நவநீத நாட்டியம் சொல்லி விசேஷமாக அனுபவி, நவநீதத்துக்கோசரம் ஒரு நாட்டியம் ஆடுறானாம். அதனால் அப்படி கோபாலவம்சதியில் சுவாமி தேசிகன் மிகவும் ரொம்ப விசேஷமாக அனுபவிக்கிறார் அந்த நாட்டியத்தை பற்றி. கிருஷ்ணன் லீலைகளை அடுத்தது
தன் அண்ணனான ஆதிசேஷன் அவதாரமான பாம்பு இல்லையா, தன்னோட அண்ணன் யார், பலராமன், பலராமோட அம்சன் ஆதிசேஷன். அந்த பலராமனை வந்து பாம்போட உருவத்தை எடுக்க சொல்லி தம்பதிகள்லாம் 2 பேர் சந்தோஷமாக வீட்டில் இருக்கும்போது அவள் வீட்டு கூரையிலேருந்து போய் ஓட்டை பண்ணி அது வெளிலேருந்து பாம்பு விட்டுருவானாம். அந்த பாம்பு உள்ள வீட்டுக்குள்ளே போனால் என்ன ஆகும், உடனே வீட்டினவாலாம் பயந்துன்னு அங்கே இங்கே ஓடுவா, பயந்து மேலும் கீழும் பார்த்து ஓடுவா, அதை பார்த்து சந்தோஷப்படுவானோ. அப்படிப்பட்ட லீலைகள்லாம் பண்ணுவானோ. வேறொரு இல்லத்தில் போய் வெண்ணெய் கடையும் போது பெண்ணை பார்த்து என்ன பண்ணுவானா, வெண்ணெயெல்லாம் கடையும் போது மற்ற வீட்டுக்கு போவானா. வெண்ணெயெல்லாம் கடையும் போது அவளாம் வெண்ணெயெல்லாம் கடைஞ்சிருப்பா உன்னோட பர்த்தா கூப்பிடுகிறாள் என்பாளாம். அதனால போய் உன்னோட கணவன்மார் கூப்பிட்ற, போய் ஹாலில் போய் பாரு, உன்னோட கணவன் கூப்பிட்றான், போய் என்னன்னு பாருன்னு சொல்லிட்டு அவளை அனுப்பிட்டு என்ன பண்ணுவானா, அந்த செல்வத்தை பார்த்து வெண்ணெய் விழுங்குவானாம். அவள் போனோடனே அவள் வெளியில் கிளம்பி போனோடனே அவளை ஏமாற்றி உங்களோட பர்த்தா கூப்பிட்றார், உங்கள் வீட்டில் அவள் வீட்டுக்காரர் கூப்பிட்றார் போங்க சொல்லி அனுப்பிட்டு என்ன பண்ணுவானா, அங்கே இருக்கிற வெண்ணெயெல்லாம் சாப்பிட்ருவானாம். அதனால மறுபடியும் கடையும் அவர்களை பார்த்து, நான் ஆயர்பாடில் பிறந்த பிறகு தயிரை கடைகிறீர்கள் என்று என்ன பண்ணுவானா, திரும்பி வந்து அவள் கடைவாளாம். நான் ஆயர்பாடியில் வந்து பிறந்த பிறகு, நான் ஆயர்பாடியில் கண்ணன் பிறந்தேன், பிறந்த பிறகு தயிரை போய் கடைகிறீர்கள் என்று மத்தினால் என்னென்னா பானையை உடைப்பானாம். பானையை உடைச்சி வீடு முழுவதும் மோராக்கி பார்த்தா என்னாகும், அந்த தயிர் கடையும் போது பானையில் தயிர் தானே கடையணும் இல்லையா, தயிரை கடைஞ்சி அந்த பானையை உடைச்ச உடனே வீடு ஃபுல்லாக ஒரே மோராக ஓடுமா, தயிர் மோராக ஓடுமா. இதை பார்த்தவர்கள் இவனை பார்த்து இப்படி செய்யலாம் ஆமான்னு கேட்டால் நான் என்ன சொல்லுவானா, ஏண்டா அப்படி பண்ணுறேன், ஏன்னா அவள்லாம் கோச்சிக்கணும்னு நினைப்பானா, அந்த கண்ணனை பார்த்து கோச்சிக்கணும்னு மனசில் நினைப்பாளே தவிர கோச்சிக்க மாட்டாளாம். ஏண்டா அப்படி பண்ணுற கண்ணா, நீ இப்படி எல்லாத்தையும் உடச்சிட்டு போயிட்டே, வீடு ஃபுல்லாக பாலாக எடுத்து தயிராக எடுத்து மோராக எடுத்துன்னு சொல்லி அப்படி திட்டமாட்டான். அப்படியே ஒரு செல்லமாக ஒரு திட்டுவா வச்சுக்கோங்களேன் கண்ணனை. அதனால் அவன் பதில் என்ன சொல்லுவானா, நான் முன்பு பார்க்கடலில் படுத்திருந்தேன், அதனால் திருப்பார்கடலில் சயனமாக இருந்தேன் பெருமாள்னு சொல்கிறான், டைரெக்டாக சொல்கிறான் அவன் கண்ணன். இப்போது பார்த்தா மோர்க்கடலை படுக்க ஆசைப்படுகிறேன், அதனால் நான் உடைச்சிட்டு மோர்க்கடலை படுத்துருக்கேன் பானம். அப்படி விசேஷமாக அவனோட லீலைகளாம் பற்றி சொல்லலாம். வாசனருங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரரவம் கேட்டிலையோ. தயிர் கடையும் போது ஆயாசத்தாலே மயிர்முடி நெகிழ்ந்து வாசனை பிரவாகிக்கிறபடி, அதனால் அப்படி தலையில் இருக்கிற அந்த கூந்தெல்லாம் அவிழ்ந்து விடுமாம் ஆயாசத்தினால. வேகமாக அவள்லாம் தயிர் கடையும் போது அப்படி தலையெல்லாம் வந்து இந்த காலத்து மாதிரி நவீனமாக அந்த கிளிப்பெல்லாம் இருக்குமோ இருக்காதோ தெரியாது, அப்படி 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 முடிஞ்சுருப்பா இல்லையா. முடிஞ்சு நிற்கும்போது வெறும் கையால் தான் முடிஞ்சிருப்பா. அந்த கூந்தெல்லாம் அவிழ்ந்து விழும்போது அதுலேருந்து வாசனையெல்லாம் வருமோ. இரவில் புஷ்பங்களை சேமித்து வைத்து அணிவது வழக்கம், அதனால் அவள்லாம் புஷ்பங்கள்லாம் தரிச்சுன்னு இருக்கிறதுனால வாசனையெல்லாம் வருது. அவர்கள் மேனியிலே கூந்தலில் பார்த்தா இயற்கையாகவே வாசனை வீசுகிறது, அவளோட இயற்கையாகவே வாசனை இல்லாமல் இருக்குமாம். அப்படிப்பட்ட பெண்கள் அவர் தெய்வீக பெண்கள் இல்லையா, அதனால் தேவ இனத்து பெண்கள், அதனால் ஆயர்பாடி பெண்களாக பிறந்திருக்கு. தேவ இனத்து பெண்கள்லாம் இங்கே ஆயர்பாடி பெண்ணாக பிறந்திருக்கிறதுனால இயற்கையாகவே அவர்கள் கூந்தல்லையும் அவளோட திருமேனியையும் வாசனைகள்லாம் அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட வாசனையெல்லாம் வந்து உன்னோட மூக்க தொலைக்கலையான்னு கேட்கலாம். வாசனை அருங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ. மத்தினால்னா சமுத்திரத்தை மந்திரமலை கொண்டு கடையும் போது இவ்வாறு மந்திரமலை வச்சுன்னு சமுத்திரத்தை திருப்பார்கடலை கடையிறாரு இல்லையா பெருமாள். அதனால் கடையும் போது எப்படி சத்தம்லாம் கேட்குறது, அதுபோல் உன் வீட்டில் தயிர் கடையும் போது சத்தம் ஏற்படுகிறது. அதனால் கெட்டியாக இருக்குது, அந்த தயிர் ரொம்ப கெட்டியாக இருக்குது. அதனால் மத்து அப்படிப்பட்ட மத்தை வச்சுன்னு வாழலாம் காலம்புற தயிர் கடையிற அவங்க வீட்டில் இருக்கிறவாழலாம். அப்படி தயிர் கடையும் போது சத்தங்கள்லாம் கேட்கறது, அது உன் காதில் விழலையா. அதனால் கிருஷ்ணன் விஷயமாக பாடிக்கொண்டே தயிர் கடைகிறாளே, அதுவும் காதில் விழலையா. அதனால் தயிர் கடையும் போது மாத்திரம் இல்லாமல் என்ன பண்ணுறான்னு கேட்டால் பாட்டு பாடிண்டே வேறு தயிர் கடைகிறா. இப்படி சத்தங்கள்லாம் உனக்கு நிறையா அடையாளங்கள்லாம் சொல்லி சப்தங்கள்லாம் காதில் விழலையா, நான் தூங்கின்னு இருக்கியே கேட்குறாள். கண்ணனை பற்றிய பாடல்கள் வந்து துவனி வந்து சொர்க்கலோகம் வரை சென்றதாம். அவனை பற்றி பாடுற பாட்டு எப்படி இருக்குன்னு கேட்டால் சொர்க்கலோகம் வரையே போய் கேட்டுதான். ஸோ தயிர் உளியால் வெட்டும் சப்தம், மத்தை அதில் பொருத்தும் சப்தம், கடையும் போது கயிற்றின் ஓசை, தயிர் ஓசை, ஆபரணங்கள், இதெல்லாம் இந்த அடையாளங்கள்லாம் எல்லாமே உனக்கு காதில் விழலையான்னு கேட்குறாளாம். அதனால் அப்படிப்பட்ட இந்த சப்தங்கள்லாம் கேட்டால் எங்கே வரைக்கும் போய் கேட்குறது, சொர்க்கலோகம் வரை கேட்குறதான். அதனால் தயிர் உளியால் வெட்டும் சத்தம் இதெல்லாம் அங்கே அந்த அளவுக்கு போய் கேட்கறது, சத்தம் கேட்கறது உன்னோட காதில் விழலையா, நான் தூங்கின்னு இருக்கியே அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம். இந்த மாதிரி சப்தங்கள்லாம் இருக்குது. அதனால் கீசு சென்றங்கும் ஆனைச்சாத்தம் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய்ப்பெண்ணே
காசும் பிறப்பும் கலகலக்க கை வேர்த்து வாச நெருங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ. இன்னும் தூங்குறே. அப்படிப்பட்ட தைரரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய். நாங்கள்லாம் உன்னோட வீட்டு வாசலில் காத்துன்னு இருக்கோம். நாயக பெண் பிள்ளாய்னா நீ பணச்செருக்கு நாயகன் சினிமாலாம் பார்த்தோம் இல்லையா? நாயகன் எப்படி அவள்லாம் ஒரு கம்பீரமாக பணச்செருக்கோடு இருப்போம் இல்லையா? அதனால் அப்படிப்பட்ட நாயகன்னா இங்கே பணச்செருக்கு. அவள்லாம் ரொம்ப பணக்கார வீட்டிலலாம் என்ன இருக்குன்னா மதிக்க மாட்டா இல்லையா? அதனால் பணக்கார வீட்டிலலாம் போனால் இவள் சொல்லத்தினால நம்ம சொல்கிறோம் பணக்காரெல்லாம் மதிக்க மாட்டான்னு சொல்லலாம். அப்படி பணம் ஜாஸ்தி இருக்கிறவாளை அவள் கொஞ்சம் அவளோட தாழ்ந்து இருக்கிறவாளை கொஞ்சம் அவள் மதிப்பு குறைச்சலாக தான் மதிப்பா இல்லையா? அதெல்லாம் நீ அந்த மாதிரி பணச்செருக்கால படுத்து நிற்க போல இருக்கு. ஆயர்குலத்தில் இருக்கும் ஒரு பணக்காரனுடைய நாயகினி என ஆயர்குலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பணக்காரன் செல்வந்தன் அவனோட மனைவியாக நீ இருக்க போல இருக்கு. படுத்து நிற்க உன் வீட்டில் வேலைக்காரி தான் தயிர் கிடைக்கிறாள். அதனால் உங்கள் வீட்டில் இருக்கிறவாள் வேலைக்காரி தான் தயிர் கிடைக்கிறா போல இருக்கு. உங்கள் அம்மாவோ யாரோ உன்னோட வீட்டில் இருக்கிறவாளும் தயிர் கிடையல. அதனால் நான் நோன்பிற்கு ஏற்பாடு செய்து வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு நீ இப்படி தூங்கலாமா? நீ அன்றைக்கி முதல் நாள் இன்ட்ரோடக்ஷன் போது நான்லாம் இதெல்லாம் பண்ணுறேன் அதெல்லாம் பண்ணுறேன் லிஸ்ட்டெல்லாம் கொடுக்கும்போது நான் இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு போனேன். நீ நோன்பிற்கு எல்லா ஏற்பாடும் பண்ணேன்னு சொல்லிட்டு பார்த்தா இங்கே நீ தூங்கின்னு இருக்க. அப்படி தூங்கலாமா? உண்மையிலேயே நீ எஜமானியானபடியால் பொழுது விடுந்தும் தூங்குகிறாய். நீ என்னால் உண்மையிலே எஜமானியா இப்படிலாம் தூங்குறே? அவளாம் வேலைக்காரி தான் செய்கிறா போல இருக்கு. அதனால் என்ன விடுந்ததும் என்ன எஜமானியெல்லாம் வீட்டில் அவளாம் ஆட்சியர்கள்லாம் வெண்ணெய் கடைவாளாம். நீ எஜமானியாக இல்லாமல் தூங்கின்னு இருக்கே. அதனால் பொழுது விழுந்தும் தூங்குகிறாய்ன்னு சொல்லி எழுப்புறாள். நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. அதனால் உள்ளே படுத்திருப்புகள் சொல்லலாம். ஆயர்பாடியில் தயிர் கிடைக்கிறதுக்கு நேரமே கிடையாது. அவள் உள்ளே படுத்துட்டு சொல்லலாம். தூங்குறவாளுக்கு சில பேர்லாம் எக்ஸ்கியூஸ் சொல்லுவாங்கன்னு எழுப்பினோடனே கொஞ்ச நேரம் ஏந்துக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் படுத்துக்கிறதுக்கு பல விதமான எக்ஸ்கியூஸ்லாம் சொல்லி ஏந்திருக்காமல் இருக்கிறதுக்குன்னு கொஞ்சம் நேரம் தூங்கணும் காலங்கார்த்தால் இல்லையா? ஏழை மாநிலங்களை எழுப்புறதுக்கு. அந்த மாதிரி இவள் உள்ளே படுத்து நிற்கிறவ சொல்லலாம். ஆயர்பாடியில் பார்த்தா தயிர் பால் கிடைக்கிறதுக்கு நேரமே கிடையாது. எப்போ பார்த்தாலும் அவளுக்கு என்ன வேலை? எப்போ பார்த்தாலும் தயிர் கடைஞ்சுட்டே இருப்பாள். அதனால் பகல் சாயங்காலம் இரவு எப்பொழுதுமே தயிர் கிடையார்கள். அதனால் இது பொழுது விடுந்ததற்கு ஒரு அடையாளமாகாது. அதனால் நீ சொல்ல அடையாளம்னா காலம்புற பொழுது விடிஞ்சிருத்து தயிர் கிடைக்கிறான்னு சொல்லத்துக்கு ஒரு அடையாளமாக இருக்காது. ஏன்னா எப்போ பார்த்தாலும் தயிர் கடைஞ்சுட்டே இருப்பாள். அதனால் இது ஒரு அடையாளமாகாதுங்கிறாளாம். கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த மும்மூர்த்திகளில் விஷ்ணு காக்கும் கடவுள்னு சொல்லுவோம் இல்லையா? அதனால் நாராயணன் அவதாரம் கேசவன் என்ற திருநாமம். நாராயணனோட அவதாரம் கேசவன் திருநாமம். அவனுக்கு க என்ற பெயர் பார்த்தா நான்முகனுக்கு பெயர். கான்னா அந்த நான்முகனுக்கு பெயர். ஈசன் என்று சிவனுக்கு பெயர். ஈசன் சொல்லுவோம் இல்லையா? பரமசிவன் பரமசிவன் ஈசன் எல்லாம் சொல்ல பேரெல்லாம் நிறையா பேர்களாம் இருக்கும் இல்லையா? அப்படி இவர்கள் இருவருமே விஷ்ணுவோட திருமேனியிலிருந்து பிறந்தவர்கள். அதனால இவா ரெண்டு பேரும் எங்கேருந்து பிறந்தா? பெருமாளோட திருமேனி நாராயணனோட திருமேனியிலிருந்து இவா ரெண்டு பேரும் பிறந்தவர்கள். ஆக அவர்களுக்கு கேசவன் என்று பெயர் வந்ததாம். அதனால அவனுக்கு ரெண்டு பேருக்கும் இவா ரெண்டு பேரும் மும்மூர்த்திகளாக இருக்கக்கூடிய மூன்று பேராக இருக்கக்கூடியவர்களில் பார்த்தா முதல்ல நாராயணன் அவனோட திருமேனிலிருந்து நான்முகனாக இருக்கட்டும் சிவனாக இருக்கட்டும் ரெண்டு பேரும் அவதாரம் பண்ணா திருமேனிலிருந்து பிறந்தவர்கள். அதனால் அவனுக்கு அவனோட திருமேனிலிருந்து பிறந்ததுனால அவனுக்கு கேசவன் ஆயிடுத்து. அதனால் கா என்ற சப்தம் ஷ என்ற சப்தம் ஈசன்கிற சப்தத்தையும் சேர்த்து கேசவன் பேர் வந்ததான். அப்புறம் அடுத்தது இவனுக்கு கேசவன் பேர் வரத்துக்கு என்னென்னா கேசவனை பாடவும்னு கேசவனுக்குள்ள அர்த்தத்தை சொல்லாங்க. அப்புறம் அழகிய கேசத்தை கூந்தலே உடையவன் கேசவன். அழகிய கூந்தெல்லாம் இருக்கும் குழல் கண்ணனை அனுபவிக்கும் போது அந்த பெரியாழ்வார் அனுபவத்தில் பாசுரங்கள்லாம் பார்த்தோம். அப்புறம் இவன் கேசி அவனோட லீலைகள்லாம் பார்க்கும்போது ஒரு அரக்கர்கள் ராட்சசர்கள்லாம் கொள்ளும்போது கேசிங்கிற அந்த அசுரனை கொண்டத்தினால் இவனுக்கு கேசவன் பேர் வந்தது. அப்புறம் மார்கழி மாதத்திற்கு ஒரு மாதத்திற்கும் அதி தேவதைகள்லாம் பார்த்தோம். ஒரு மாதத்திற்கும் ஒரு தேவதைகள்லாம் உண்டு. இந்த மார்கழி மாதத்திற்கு அதிதேவதையாக இருப்பவன் இவன் கேசவன். அப்படிப்பட்ட கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. அபவித்ர பவித்ரோவா என்று எந்த திசையிலும் எம்பெருமான் நாமத்தை கீர்த்தனம் செய்ய வேண்டும். அதனால எந்த பக்கமாக இருந்தாலும் எம்பெருமான் நாமத்தை கீர்த்தனம் செய்ய வேண்டும். உயர்ந்த குரலில் இருக்க வேண்டும். கீர்த்தனெல்லாம் செய்யும்போது
உயர்ந்த குரலில் அப்படியே முன்முணுக்கக்கூடாது. சத்தம் நல்லா கேட்கணும் இல்லையா? எல்லாருக்கும் காதில் விழணும். தான் மாத்திரம் சத்தம் கேட்காம மற்றவா காதில் விழுந்து அவளும் சேர்ந்து சொல்லுவா இல்லையா? பார்த்தா ஹரிநாம சங்கீர்த்தம் நிறையா நடக்கிறது. இப்போ பார்த்தா கிருஷ்ணகான சபா சென்னையில் பார்த்தா காலங்காலத்தால் அவர் விட்டல்தாஸ் சுவாமி பண்ணிட்டு இருக்கார் இல்லையா? அங்கே பார்த்தா சென்னையில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் காலங்காலத்தால் அங்கே போவான். அவரோட ஹரிநாம சங்கீர்த்தனத்தோடு சேர்ந்து தானும் அந்த சங்கீர்த்தனத்தோடு சேர்ந்து அவர் பாடுற பாட்டுக்கு எல்லாரும் ஆடுறதை பார்க்கணும். அவள் தான் தான் ஆடுறாளான், அவளை மெய் மறந்து அப்படி ஆடுவாளாம். அப்படி பாடவும் நீ கேட்டு கிடைத்தியோ சேர்ந்து பாடுவாள். பார்க்கலாம், மயிலாப்பூரில் பார்க்குறோம். மயிலாப்பூரில் பார்த்தா காலங்காலத்தால் இந்த பகவன் நாம சங்கீர்த்தனம்லாம் பஜனையெல்லாம் பண்ணிட்டு போகிறா. எத்தனை பேர் நிறையா கூட்டமாக போகிறா. சப்தம் எப்படி சத்தம் கேட்குறது. வீட்டில் இருக்கிறவாள்லாம் படுத்து நிற்க முடியாத அளவுக்கு அந்த சப்தங்கள், சில சப்தங்கள்லாம் கேட்கும்போது இனிமையாக இருக்கணும். அதனால் சத்தம்லாம் கேட்கும்போது அந்த அவளுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது. அப்படி இவள் பாடுற பாட்டெல்லாம் பார்த்தா காலங்காலத்தால் யாரெல்லாம் தூங்க முடியாமல் அந்த இனிமையான குரலில் அவளெல்லாம் பாடும்போது அந்த சத்தத்தை கேட்டு எல்லோரும் காலங்காலத்தால் எழுந்துடுவாள். அதனால் காலங்காலத்தால் எழுந்திருக்கிறதுக்கு அது ஒரு வழி கூட இருக்கும். காத்தா நிறையா இடத்துல மார்கழி மாதத்தில் திருப்பாவை, திருவம்பாவை, டேப் ரெக்கார்டெல்லாம் அந்த காலத்தில் போடுறது வழக்கம். கிராமத்துலலாம் 4 மணி ஆச்சுன்னா திருப்பாவை பாசுரங்கள்லாம் பாட ஆரம்பித்து திருவம்பாவையெல்லாம் பாட ஆரம்பிச்சிருவான். அப்படி உயர்ந்த குரலில் இருக்க வேண்டும். அப்புறம் கஜேந்திரன் கூப்பிட்றான் இல்லையா? கஜேந்திரன் எங்கேருந்து கூப்பிட்டா பெருமாள் அங்கே இதுலேருந்து ஸ்ரீவைகுண்டத்துலேருந்து ஓடி வராரு இல்லையா? எப்படி கூப்பிட்றான்? நாராயணா ஓ மணிவண்ணா கூப்பிட்றான் இல்லையா? திருப்பார்கடலில் இருக்கக்கூடிய எம்பெருமான கஜேந்திரன் அப்படி கூப்பிட்றான். ஆழ்வாரோட அனுபவம். ஓ ஆதி மூலமே அப்படியெல்லாம் கூப்பிட்றான்னு நிறையா சொல்லுவோம். அப்படி கூப்பிட்டோடனே அந்த சப்தம் போய் எங்கே கேட்குறதுன்னு அவன் ஸ்ரீவைகுண்டத்தில் போய் படுத்துன்னு இருக்கான் இல்லையா? அந்த பெருமாளை போய் கூப்பிடுற மாதிரி சத்தம் கேட்டு உடனே ஓடி வரானாம். அதனால் அப்படி வைகுண்டத்தில் இருக்கும் எம்பெருமானை கூப்பிடும்போது நாங்கள் உறக்க பாடுகிறோம். அதனால் அவன் அங்கேருந்து ஓடி வந்துட்டானா. அதனால தான் கண்ணன் கிருஷ்ணன் இதுலேருந்து ஸ்ரீவைகுண்டத்துலேருந்து இறங்கி இவள் ஆயர்பாடிகளோடு காரணம் என்னன்னு கேட்டால் இவாளெல்லாம் உறக்க பாடும்போது அந்த சத்தம் கேட்டு அவனால் அங்கே உட்கார முடியல. அப்படிப்பட்ட அந்த சத்தத்தை கேட்டு அந்த பாடலை கேட்டு தன்னோட நாமத்தை அவள்லாம் சொல்லாளேன்னு சொல்லிட்டு அவளோட தானும் சேர்ந்து இருக்க வேண்டும் என்பதற்காக அங்கேருந்து ஸ்ரீவைகுண்டத்தில் இறங்கி ஓடி வரான். அப்படிப்பட்ட சத்தங்கள்லாம் அவனோட காதில் வேலையா? அப்படி சத்தங்கள்லாம் கேட்கணும். அதனால் கேட்டே கிடத்தியோ, அப்படிப்பட்ட பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ கேசவனை பாடவும் நீ. கேசவன் அவனை பற்றி அப்படிப்பட்ட கேசவன், அவனை நீ பாடத்திற்கு கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் கிடத்தியோன்னு நாங்கள் கிருஷ்ணன் நாமத்தை உறக்க கத்திக்கொண்டு இருக்கிறோம். அது உன்னோட காதில் வேலையா? கிடத்தியோன்னு படுத்துருக்கியே, கேட்டுண்டே கிடத்தியோன்னு படுத்துருக்கே. நாங்கள்லாம் என்ன பண்ணுறோம்? கிருஷ்ணனோட நாமத்தை, கேசவனோட நாமத்தை ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கிற மாதிரி எம்பெருமானோட அவனோட காதலில் விடுற அளவுக்கு நாங்கள் உன்னோட வீட்டு வாசலில் உட்காந்து நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த நாம சங்கீர்த்தனம் பண்ணதும் உனக்கு காதலில் வேலையா? கேட்டே கிடத்தியோன்னு படுத்துனுக்கு ஏந்திருக்கோன்னு கூப்பிட்றாங்க. தேசமுடையாய் திரவேலோரம்பாய் கதவத்தர தேசமுடையான்னு பிரகாசத்தை உடையவள் நீ. அப்படிப்பட்ட பிரகாசமும் தேசமேனா இவாள்லாம் தேவ பெண்கள் இல்லையா? இங்கே ஆயர்பாடி பெண்ணாக வந்திருக்கா. தேவலோகத்தில் இருக்கக்கூடியவள் அவள்லாம் அப்படி பிரகாசம் ஷைனிங்காக இருப்பாளாம். பிரகாசத்தை உடையவள். எவ்வளவு கூப்பிட்டும் எழுந்து வரல உள்ளே இருப்பவள் சொல்லலாம். ஜன்னல் வழியாக பார்த்தார்களாம். இவாள்லாம் போய் எட்டி பார்க்குறா. என்னடா கதவை சாத்தி பார்த்துப்பா. வீட்டுக்குள்ளே சில பேர் பூட்டின்னு இருப்பாள். ரொம்ப நாளை கூட்டோடனே காதில் வேலை உள்பக்கமாக போட்டின்னு இருக்கும். ஸோ ஏதோ ஆயிரத்து போல இருக்குன்னு கதவெல்லாம் வேகமாக தட்டுவாளாம். சில பேர் இடத்துல இவாள்லாம் சரி இவாளெல்லாம் என்ன பண்ணுறா, இப்படி கூட்டு கூட ஏந்திருக்கல, கூட சத்தத்தை காணும், சத்தத்தை கூட காணும். இப்படி ஜன்னல் வழியாக வெட்டி பார்த்தா அவளுடைய முகத்தில் பார்த்தா கிருஷ்ணனோட சேர்க்கையால் ஏற்பட்ட ஒரு ஒளி பளிச்சு சேர்ந்து அவள் என்ன பண்ணிருக்கா, உள்ள கிருஷ்ணானுபவம் பண்ணின்னு இருக்கா. அதான் இவாளுக்கு தெரியல. நிறையா தோழிகள்லாம் பின்னாடி பார்க்க போகிறோம். ஒரு தோழிகளாக இருக்கும்போது அவள்லாம் கிருஷ்ணானுபவம் பண்ணிட்டு இருக்கிறதுனால இவள் கூட்டு கூட காதல வேலை. அதனால் அப்படிலாம் பண்ணாதங்கோ, எங்களோட சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து கிருஷ்ணானுபவம் பண்ணுவோம் தான் நாங்கள் இந்த நோன்பை நோக்கிறோம். நீ தனித்தனியாக போய் தனித்தனியாக கிருஷ்ணானுபவம் பண்ணாதீங்கோ. அதனால் அவளுடைய முகத்தில் கிருஷ்ணன் செயற்கையால் ஏற்பட்ட ஒரு ஒளி பளிச்சுன்னு தெரிஞ்சுதான். அதை பார்த்து சொல்கிறார்கள், இதை மறைக்காமல் அப்படியே சீக்கிரமாக எடுத்துன்னு வா. அப்போ நீ கிருஷ்ணானுபவம் பண்ணியிருக்க, கிருஷ்ணானுபவம் பண்ணும்போது அந்த பளிச்சுன்னு ஒரு ஒளி இருக்குது. அந்த ஒளியோடு சேர்ந்து அப்படியே கதவை தந்து நாங்களும் அந்த ஒளியோடு சேர்ந்து அந்த அனுபவத்தை நாங்களாலும் அனுபவிக்கிறோம். அதனால் இந்த பாசுரத்திலே ஆண்டாளான பரதேவதை சீமன் பரதேவதை யாருன்னு கேட்டால் சீமன் நாராயணன் என்று எடுத்து காட்டுகிறாளாம். அப்படி தேசமுடையாய், அதனால் அந்த ஷைனிங்கோட அப்படி எங்களுக்கும் காட்டு, அந்த உன்னோட முகத்தை காட்டு. ஏன்னா கிருஷ்ணனை பார்த்தோன்னே உனக்கு பளிச்சுன்னு ஒரு அப்படி மூஞ்சியில் ஒரு
பளிச்சுன்னு ஒரு ஷைனிங் இருக்க காரணம் என்னன்னு கேட்டால் நீ கிருஷ்ணானுபவம் பண்ணியிருக்க. அந்த கிருஷ்ணன அனுபவம் பண்ணும்போது ஏற்பட்ட அந்த பளிச்சோட முகத்தோட நீ வந்து எங்களுக்கு தேசமுடையாய் திரவேலோரம்பாவாய் கதவை தர அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாளாம். அதனால் இந்த பாட்டில் சுவாபதேசமாக ஆண்டாள் பரதேவதை ஸ்ரீமன் நாராயணன் என்பதை எடுத்து காட்டுகிறாள். அதனால் சரணாகதி செய்தால் பகவானும் பிராட்டியும் சந்தோஷம் அடைந்தனர். இவா போய் சரணாகதி பண்ணோடனே பிராட்டியோடு சேர்ந்து பெருமாளும் சேர்ந்து சரணாகதி பண்ணணுங்கிறது விசேஷமாக அனுபவம். அப்போ செய்தனால பகவானும் பிராட்டியும் சந்தோஷம் அடைந்தனர். அதனால் இப்பொழுது அந்த பகவான் தனது தர்மபத்தியான பிராட்டியோடு கலந்து பேசுகிறான். அதனால் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ சொல்ல இல்லையா. அதனால் சரணமடைந்தவர்களை பிராட்டி அஸ்துதே தெய்வ சர்வம் சம்பத்சதே என்று நீ பண்ணின பிரபத்தியால் உன்னுடைய விருப்பம் நிறைவேறும் என்று அவள் அருள் புரிகிறாளாம். பிராட்டி என்ன பண்ணுறான்னு கேட்டால், நீ வந்து பண்ணக்கூடிய இந்த பிரபத்தி இருக்கு இல்லையா, இந்த பிரபத்தி உனக்கு வந்து எல்லா விதமான விருப்பங்கள் என்னென்ன விருப்பங்கள்லாம் பிரபத்தி பண்ணி என்னென்ன விருப்பங்கள்லாம் இருக்கோ அது அத்தனையும் நிறைவேறும் என்று அருள் புரிகிறாளாம். பகவானம் இவனை பார்த்து எல்லா தேசங்களிலும் எல்லா காலங்களிலும் சகல விதமான கைங்கரத்தை பெற்று சந்தோஷம் அடைவா என்று அனுகிரகம் பெருமாளும் பிராட்டியாரும் சேர்ந்து அனுகிரகம் பண்ணுறார். பெருமாளாக இருக்கட்டும் பிராட்டியாக இருக்கட்டும் 2 பேரும் சேர்ந்து இருக்கும்போது சரணாகதி பண்ணும்போது அவளாம் அனுகிரகம் பண்ணுறாளாம். ஒரு யானையை கொண்டவனும் கோலையா பீடம் என்ற யானையை கஜேந்திரன் என்ற மற்றொரு யானை ரட்சித்தவனை ஒரு யானையை கொள்ளான், ஒரு யானையை ரட்சிக்கிறான். அதற்கு காரணம் என்னன்னு கேட்டால், ஆனைச்சாத்தன் என்கிற எம்பெருமான் தனது மனைவியோடு சேர்ந்து அருள் புரிவதை நீ கேட்கலையா, அதனால் அப்படி கேட்கலையா நீ, அதனால் பேய்ப்பெண் என்று பகவானிடம் ஈடுபடுவர்களை சொல்வது வழக்கம். அதனால் முரட்டு தூக்கம்னு சொல்லுவோம் இல்லையா, அதனால் பேய்ப்பெண்ணே சொல்லலாம். அப்படி எம்பெருமானிடத்திலே அந்த அனுபவங்கள்லாம் ரொம்ப பக்தி ஜாஸ்தியாக, சில பேர்லாம் முரட்டு பக்தின்னு சொல்லுவோம் இல்லையா, பார்த்துருப்போம். நிறையா முரட்டு பக்தி மாதிரி ஏண்டா அப்படி ரொம்ப பக்தியில் ரொம்ப மிஞ்சி போயிடுவா. சில பேர் என்ன பண்ணுறோன்னு தெரியாது, அப்படி பக்தியெல்லாம் பண்ணுவாங்க, முரட்டு பக்தின்னு சொல்லுவோம். அதனால் எம்பெருமானிடத்தில் அதிகமாக ஈடுபடுவார்கள். அதனால் பேய்ப்பெண்ணே அப்படிப்பட்ட, இங்கே வேற எதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லும்போது பேய்ப்பெண்ணேன்னு முரட்டு தூக்கம் உடையவளே, அதனால் உனக்கு சத்துவகுணம் இல்லையா, அதனால் தமோகுணம் ஜாஸ்தியாக இருக்குது, அப்படிப்பட்ட பேய்களுக்கெல்லாம் அப்படிப்பட்ட குணங்கள்லாம் இருக்கும். அப்படிப்பட்ட குணங்களை கொண்டவளே நீ இன்னும் தூங்கின்றிருக்கே பேய்ப்பெண்ணே, காசம் பிறப்பும் கலகலக்க கைபெயர்த்து வாச நெருங்குழல் ஆட்சியர் மத்திய நாள் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடைத்தியோ தேசமுடையா. இந்த பெண்ணை எழுப்புறாளாம், பலவிதமாக சொல்லி எழுப்புறாளாம் இந்த பாசுரத்திலே. அப்படிப்பட்ட இந்த தோழி வந்து இன்னும் தூங்கின்னு இருக்கா. அடுத்த வீட்டு தோழிக்கு நாளைக்கு போகலாம். ஏன்னா அடுத்த பாசுரத்திலே போக வேண்டியது கீழ்வானம் வெள்ளன்று எருமை சிறுவீடு ஒரு அடையாளமாக சொல்லிட்டு வரா இல்லையா. அதனால் கீசுந்தங்கம் ஆச்சு. அப்புறம் புல்லும் சிலம்பினகான் அந்த பாசுரத்திலே அந்த அடையாளங்கள்லாம் சொல்லி எழுப்புறான். புல்லும் சிலம்பினகான் பட்சிகள்லாம் சத்தம் கேட்கறது அந்த பாசுரத்தில் சொல்லி, அடுத்த பாசுரத்திலே இந்த பாசுரத்திலே கீசுந்தம் சொல்லி, அடுத்தது கீழ்வானம் வெள்ளன்று எருமைச்சிறு வீடு மெய்வான் பரந்த நகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்புரை கொண்டு மாவாய் பிளந்தானே மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்றாராய்ந்து அருளேலோரம்பாவாய். மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை, அப்படிப்பட்ட தேவாதி தேவனை நாம் சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்றாராய்ந்து அருளேலோரம்பாவாய். அப்படி கடாட்சம் பண்ணக்கூடியவன் அவன். அதனால கீழ்வானம் வெள்ளன்று எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் தூங்கின்றிருக்கே. அடுத்த தோழியை எழுப்பும் போது அடையாளங்கள்லாம் சொல்லலாம். இதெல்லாம் கீழ்வானம் வெள்ளன்று எப்படின்னு கேட்டால், கௌசல்யா சுப்ரஜா ராமா கதிரவன் குணதிசை சிகரம் வந்தடைந்தான் கணையுருள் அகன்றது காலையம் பொழுதாய் சொல்லார் இல்லையா. அதனால் தொண்டரடிப்படி ஆழ்வார். அதனால் கௌசல்யா சுப்ரஜா ராமா எழுப்புறா இல்லையா. அதனால் பிராட்டிக்கு சுப்பிரபாதம் சொல்கிறோம். இங்கே வந்து பிராட்டிக்கு பகவானுக்கு திருப்பள்ளி எழுச்சி பண்ண மாதிரி பிராட்டிக்கு சுப்பிரபாதம் அமைங்க. இங்கே பெண்கள்லாம் பகவானின் மனைவிகளானபடியால் அவர்களை எழுப்ப பல அடையாளங்களை சொல்லலாம். அதனால் இங்கே இருக்கக்கூடிய உள்ள படுத்து நிற்கிற பெண்கள்லாம் பெருமாளோட மனைவிகள் இல்லையா, அவளெல்லாம் எழுப்பும்போது பல அடையாளங்கள்லாம் சொல்லி சுப்பிரபாதம் சொல்கிறாள் ஆண்டாள். இங்கே ஆண்டாள் ஒத்துத்தர எழுப்பும்போது சுப்பிரபாதம் சொல்லலாம். பல பெருமானோட சுப்பிரபாதனம் தாயாரோட சுப்பிரபாதனம் சொல்லலாம். அதனால் ஆண்டாள கோபிகைகளே வியாஜமாக்கி கண்ணனின் மனைவியும் மேல் கண்ணனையும் சுப்பிரபாதம் பாடி எழுப்புகிறாள். அதனால்
சம்சாரமானது ஒரு விஷமரம், அதனால் அப்படி எழுப்புறாளாம். கிருஷ்ணனோட நாமத்தை சொல்லலாம், கிருஷ்ணனை பற்றி சொல்லலாம். அதனால் ஆண்டாள் கோபிகளையும் வியாஜமாக்கி கண்ணனின் மனைவியையும் கிருஷ்ணனையும் சேர்த்து 2 பேருக்கும் சுப்பிரபாதம் பாடுகிறாக இந்த பாசுரம் அமைகிறது. சம்சாரமாகிறது ஒரு விஷமரம். அந்த மரத்தில் அமிர்தத்திற்கு ஒத்த 2 பழங்கள் உள்ளன. சம்சாரமாகிற அந்த அந்த மரம் சம்சாரங்கிறது நம்மளாம் அனுபவிச்சுட்டு இருக்கோமோ அந்த சம்சாரம், அது ஒரு விஷமரம். இந்த மரத்துக்கு அமிர்தத்திற்கு ஒத்த 2 பழங்கள் உள்ளன. ஒன்று எம்பெருமானிடத்தில் இருக்கக்கூடிய பக்தி, 2வது அவனை சேர்ந்தவர்களோடு உண்டான சேர்க்கை. அதனால் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 2 விஷயம். ஒன்று பெருமாள்கிட்ட இருக்கக்கூடிய பக்தி, அது 2வது அவனை சேர்ந்தவர்களோடு இருக்கக்கூடிய உண்டான சேர்க்கை. இந்த பாசுரத்தில் அந்த உயர்ந்த பெண்ணை, அப்படி சேர்ந்தவனோடு எம்பெருமானோட சேர்த்தியாக இருக்கக்கூடிய பெண்ணை எழுப்புவதால் உயர்ந்த பாசுரத்தில் உயர்ந்த பெண்ணை எழுப்புகிறாலும். அப்படிப்பட்ட பெண்ணை எழுப்புவதால் அதனால் தாயாருக்காக அங்கே பெருமாளுக்கும் இங்கே சுப்பிரபாதம் சொல்ல மாதிரி பிராட்டிக்கும் அப்படிப்பட்ட பிராட்டி உள்ள படுத்துருக்கா. அப்படிப்பட்ட பிராட்டிக்கு சுப்பிரபாதம் சொல்வதாக அவளை எழுப்புவதாக அமைந்த பாசுரம் இந்த பாசுரம். கீழ்வானம் வெள்ளன் எருமைச்சிறுவீடு பாசுரத்தை நாளை பார்க்கலாம். சதமகமணிநீலா சாருகல்காரகஸ்தாஸ்தனவர நமிதாங்கீதாந்திரவாசல்ல சிந்துகோ அழகவனிகிதா விஸ்ரக்பிரா கிருஷ்ணநாதா விலசதி ஹிருதிகோதா விஷ்ணு சித்தாத்மஜானா திருவாடி பூரத்து ஜகத்துதித்தாள் வாழியே திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாழியே பெரும்போதூர் மாமனுக்கு பின்னானாள் வாழியே 143 அழைத்தாள் வாழியே உயர் அரங்கற்கே கண்ணை உகந்தளித்தாள் வாழியே மறுவாரம் திருவல்லி வளநாடு வாழியே வன்புதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.